அனைவருக்கும் அன்பு வணக்கம். பண்டைய தமிழ் இலக்கிய சங்கமம் என்ற தொடர் நிகழ்ச்சியின் இன்றைய தினம் பண்டைய தமிழர் நீர் மேலாண்மை என்ற தலைப்பின் கீழ் நாம் நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றோம். நம்முடைய வாட்டர் சஸ்டைனபிலிட்டி, அதாவது நீர் நிலைத்தன்மை என்ற தலைப்பு நமக்கு ஆய்வுக்காக எடுக்கப்பட்ட தலைப்பு. அதில் ஒரு பண்டைய இலக்கியம் பற்றி, தமிழர்களின் நீர் மேலாண்மை எப்படி இருந்தது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் ஒரு ஒரு சிந்தனை ஓட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். 5 நாள் நடக்கின்ற தொடர் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் பண்டைய தமிழ் இலக்கியங்களில் நாட்டும் சூழலியல் பற்றி நேற்றைய தினம் பேராசிரியை ரேணுகா தேவி அவர்கள் நிகழ்த்தினார்கள். இன்றைய தினம் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை நம்மோடு இங்கே வருகை வந்திருக்கின்றார்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்தில் நல்லான் பிள்ளை பெற்றான் என்ற கிராமத்தில், யோசித்து பாருங்க, நல்ல ஆண் பிள்ளை பெற்றான் என்ற கிராமம். அதுபோன்று ஒரு நல்ல ஒரு கல்வியாளரை பெற்ற ஒரு கிராமத்திலிருந்து பிறந்தவர். 1958ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி பிறந்தவர் டாக்டர் செல்ல பெருமாள் அவர்கள். அதாவது 1958ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி நான் பிறந்தேன். என்னை விட ஒரு 9 நாள் இளையவர். தமிழ்நாட்டு கிராமம் ஒன்றில் மாறி வரும் பொருளாதார அரசியல் அமைப்புகள் என்னும் தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்றவர். அவருடைய அடிப்படை ஆய்வே தமிழ்நாட்டு கிராமத்தின் மாறி வரும் பொருளாதார அரசியல் அமைப்பு பற்றிய ஆய்வு. திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டத்தில் காவிரி வாசன கிராமம் ஒன்றில் சுமார் 100 ஆண்டு கால சமூக சூழலை பகுப்பாய்வு செய்துள்ளார். 100 ஆண்டு கால உள்ள சமூக சூழலை பகுப்பாய்வு செய்துள்ளார் அவருடைய ஆய்வு. பழங்குடிகள் ஆய்வில் அதிக நாட்டமுடையவர். நீலகிரி பழங்குடிகள், கல்வராயன் பழங்குடியினர், செங்கை பகுதி பழங்குடியினர் மக்கள் குறித்து ஏராளமான ஆய்வுகள் மேற்கொண்டுள்ளார். அது அவருடைய சிறப்பு. 1987ஆம் ஆண்டு பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியில் நாட்டார் வழக்காற்றியல் முதுகலை பேராசிரியராக பணியேற்றவர். 2006ஆம் ஆண்டு முதல் புதுவை பல்கலைக்கழகத்தில் மானிடவியல் துறை தலைவராக பணிபுரிந்து வருகிறார். புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் முதல்வராகவே கூடுதல் பொறுப்பு வகித்திருக்கிறார். சர்வதேச இதழ்களில் 40க்கு மேல் அவருடைய ஆய்வுகள் வெளிவந்திருக்கின்றன. 4 நூல்கள் எழுதியிருக்கிறார்கள், ஆய்வு நூல்கள். 40க்கு மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ளார்கள். பண்பாட்டு மானிடையியல், நாட்டார் வழக்காற்றியல், இனக்குழு கதையியல், இலக்கிய மானிடையியல், நாட்டார் வழக்காற்றியல், கவிதையியல், இலக்கிய மானிடவியல் போன்றவற்றை தமிழ் வழியில் பிரபலப்படுத்தியவர்களில் முன்னோடி. தமிழ் வழியில அதையெல்லாம் பிரபலப்படுத்தி இருக்கிறார். யுஜிசி ஆய்வு விருது, சர்வதேச விருதுகள் கிடைக்கப்பெற்றவர். மேலை நாடுகளில் பல பல்கலைக்கழகங்களுக்கு துறைசார் பணிகளுக்காக சென்றவர். பண்டைய தமிழர் நீர் மேலாண்மை தலைப்பின் கீழ் பேசுவதற்கு பொருத்தமான நபர். மானிடவியல் துறை, சமூக அறிவியல் மற்றும் சர்வதேச ஆய்வுப்பள்ளி பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் தலைவராக இருந்து பணி வருகிறவர். பேராசிரியர் டாக்டர் செல்வ பெருமாள் அவர்கள் பொருத்தமானவர். நமது ஆய்வுக்கு வழிகாட்டும் கருத்துரைகளை தர இருக்கின்றார்கள். இத்தகைய சிறப்புரைய ஒரு பேரறிஞர் நமக்கு இந்த 8வது வகுப்பு மாணவர்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகிறார் என்று சொன்னால் அது நாம் நல்ல ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் என்ற அர்த்தம். இவர்களை போன்ற ஆளுமைகள் இருக்கிறதுனால்தான் நம்முடைய நாட்டினுடைய பண்டைய தொன்மைகள் நமக்கு அறியப்படுகின்றோம். அப்படி நாம் தொன்மைகள் அறிகின்ற போதுதான் நாம் இனிமேல் வருங்காலத்தில் நாம் எப்படி மேலாண்மையை செய்யலாம் என்ற ஒரு சிந்தனை நமக்கு பிறக்கும். அத்தகைய ரீதியில் நீங்கள் ஆய்வு செய்து
மே மாதத்தில் அடுத்த மே மாதத்தில் ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தில் வெளியிடக்கூடிய சிந்தனைகளை பற்றி நீங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். வாட்டர் சப்ஸ்டைனபிலிட்டி அதில் ஒரு முக்கியமான அங்கம். சப்ஸ்டைனபிள் லைஃப் பொதுவான தலைப்பு. 5 தலைப்புகளில் நீங்கள் ஆய்வு செய்கிறீர்கள். இதில் நேரடியாக ஆய்வு செய்யக்கூடியவர்கள் 41 மாணவர்கள், இணைய வழியாக ஆய்வு பணியை மேற்கொள்ள இருக்கின்றவர்கள் 55 பேர்கள். இதனுடைய கோஆர்டினேட்டர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், அறிவியல் அறிஞர்கள் இதோடு இணைந்து இவர்களோடு பணியாற்றுகின்றார்கள். இவர்கள் ஆய்வு கட்டுரையை முடித்த பின்னால் மேல் மாதத்தில் இந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு 400 பக்க அளவில் ஒரு தொகுப்பாக வெளியிட்டு வருகிறார்கள். இது கடந்த 22 வருடங்களாக இந்த தொகுப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த வருடம் சஸ்டைனபிள் லைஃப் என்ற நூல் தொகுப்பு மே மாதத்தில் வெளியாகும். அதுவும் இந்த மாணவர்களை கொண்டே தயாரிக்கப்படுகின்ற நூலாக இருக்கும். இத்தகைய ஒரு பணியில் நமது பேராசிரியர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அவர்களை உங்கள் அனைவரும் சார்பில் வருக என வரவேற்றுக் கொண்டு அவருடைய உரையை நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள், குறிப்பிடுங்கள், சரியான முறையில் ஆவணப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். சார், நீங்க உங்க உரையை தொடங்கலாம். வணக்கம். அன்பிற்குரிய இந்த நிகழ்ச்சியுடைய அமைப்பாளர் மதிப்பிற்குரிய வேலையன் அவர்களே, மற்றும் இந்த உரைக்கு பெருமளவில் வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய மாணவ செல்வங்களே மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது பல ஆண்டுகளாக இப்படிப்பட்ட அறிவியல் பூர்வ பொழிவுகள் நிறுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் மாணவர்கள் ஆய்வறிக்கை தயாரித்து வெளியிடுவதும் சமர்ப்பிப்பதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்காகவும் நான் நன்றி கூறிக்கொள்ளுகிறேன். அது மட்டுமில்லாமல் சாதாரணமாக ஒரு தலைப்பு மட்டுமில்லாமல் ஒரு பொது தலைப்பு எடுத்துக்கொண்டு ஐயா சொன்னது மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நீடித்த வளர்ச்சி, நிலைத்த வளர்ச்சி, வெறும் வளர்ச்சி அல்ல, நிலைத்த வளர்ச்சி, நீடித்த வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். வெறும் டெவலப்மெண்ட் என்று சொல்லும் பொழுது அது சில பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தி இருப்பதை அறிந்திருக்கிறோம். அதனால்தான் வளர்ச்சி என்பது வெறும் வளர்ச்சியாக இல்லாமல் அது நீடித்த வளர்ச்சி, நிலைத்த வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று இருந்தால்தான் அது வருங்காலத்திற்கும் தொடரும். அதே சமயத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை முறைப்படி பயன்படுத்தி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஒழுங்கான வளர்ச்சி என்பதைத்தான், சீரான வளர்ச்சி என்பதைத்தான் நிலைத்த வளர்ச்சி, நீடித்த வளர்ச்சி என்று தலைப்பிட்டு அதன் அடிப்படையில் பல உப தலைப்புகளில் பலரையும் பேச அழைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு எனக்கு நீர் மேலாண்மை, அதாவது பழந்தமிழர்களுடைய நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த பழந்தமிழர்களுடைய நீர் மேலாண்மை என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு தென்னிந்தியா இருக்கிறது என்று சொன்னால் நாம் ஒரு வெப்ப பிரதேசத்தில் இருக்கிறோம். ஒரு 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 ஹாட் கிளைமேட் இருக்கக்கூடிய ஒரு சூழல், இயற்பியல் சூழல். அப்படி என்று சொன்னால் இந்த சூழலில் இருக்கக்கூடிய நமக்கு நீர் என்பது ஒரு அரிதான, எப்பொழுதும் மழை பொழியக்கூடியதோ அல்லது குளிர் பிரதேசம் அல்ல. குளிர் பிரதேசம் அல்லது மழை பிரதேசம் என்று சொன்னால் நீருக்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் நாம் வெப்ப பகுதி என்று சொல்லும் பொழுது நீர் என்பது பருவ காலங்களிலோ எப்பொழுதுதான் கிடைக்கும். எனவே அதை முறைப்படி பாதுகாத்து பயன்படுத்தினால்தான் மக்களுக்கு வாழ்க்கை என்பதே நிலைக்கும். மக்கள் உயிர் வாழ்க்கை என்பதே அதனுடைய அடிப்படையில் தான். அந்த கிடைக்கிற நீரை முறைப்படி பயன்படுத்தி அது நிலத்தடி நீரில் சேமித்தோ அல்லது வேறு முறைகளில் சேமித்து பயிர் வளங்களை பெருக்கி மனிதர்கள் வாழ வேண்டிய கட்டம். எனவே காலங்காலமாக அந்த நீரினுடைய அருமை கருதி, பெருமை கருதி நம்முடைய தமிழர்கள் அதை போற்றி பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். அதனால்தான் காலங்காலமாக நம்முடைய நாகரிகங்கள், மக்கள் வாழ்க்கை என்பது தொடர்கிறது. இன்றைக்கு ஏதோ அறிவியல் வந்து விட்டதனால் மட்டும் நாம் நீரை பயன்படுத்துகிறோம் என்று நினைக்க வேண்டாம். பண்டைய அறிவியல், பண்டைய அனுபவ அறிவியல் தான் நமக்கு இந்த நிலத்தினுடைய வளத்தை சீராக்கி
போற்றி நமக்கு கொடுத்திருக்கிறது. அதை இன்றைக்கு நாம் பெருமளவுக்கு சீர்கெடுத்து வருகிறோம். அதற்குள் நான் நுழைய விரும்பவில்லை. அந்த பண்டைய தமிழர்களுடைய நீர் மேலாண்மையை நாம் ஆங்காங்கு இருக்கக்கூடிய நிலங்களிலே இருக்கக்கூடிய தமிழ் நிலங்களிலே இருக்கக்கூடிய பலவிதமான நீர் சேமிப்பு ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு கண்ணாலே கண்டு அதனுடைய தெரிந்து கொள்ளலாம். ஏரிகள், குளங்கள், கண்மாய்கள் இப்படி எல்லாம் இருக்கிறது அல்லவா? அவையெல்லாம் ஒரு நாளில் உருவானதில்லை. காலங்காலமாக நல்ல ஒரு பாரம்பரிய அறிவியல் முறையினால் தான் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க, தென்னகம் முழுக்க அந்த நீர்நிலைகள் நீரை பாதுகாத்து வைக்கப்பட இருக்கின்றது. இன்றைக்கும் இருக்கின்றது, பயன்படுத்திக் கொண்டு வருகிறோம். பலவற்றை நாம் சீர்கெடுத்து விட்டோம், அதனால் பல இன்னல்களை அனுபவித்து வருகிறோம். அது இருக்கட்டும். ஆனால் அப்படி ஏரிகளாக, குளங்களாக, கண்மாய்களாக, குட்டைகளாக, ஆறுகளாக, நதிகளாக எல்லாம் நம்முடைய தமிழர்கள் வகுத்த அந்த நீர்வழி பாதைகள், நீர்நிலைகள் இவையெல்லாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆதாரங்களை நம்முடைய பண்டைய இலக்கியங்களில் ஏராளமாக காண கிடைக்கின்றன. ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி, ஒரு குறிப்புதவி மாதிரி அதை பின்னோக்கி போகலாம். அதை பின்னோக்கி பார்த்தால்தான் என்னவெல்லாம் இருந்தது, அவற்றையெல்லாம் இழந்து விட்டும் இருக்கிறோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். அதனால் பண்டைய இலக்கியங்களிலே நீரினுடைய சிறப்பு, நீரை சேமிப்பதனுடைய நுட்பங்கள் எல்லாம் ஒவ்வொரு இலக்கியத்திலும் நன்றாக பதியப்பட்டு வருகின்றன. அது போகிற போக்கில், கதையோட்டத்தில் அல்லது வேறு ஏதாவது ஒரு நல்ல அறிவுரை கூறுவது போல இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் பண்டைய இலக்கியங்களில் நாம் படிக்கும் பொழுது ஆங்காங்கு பரவி விரவி கிடக்கின்றன. எல்லாவற்றையும் நான் இன்றைய உரையிலே சொல்லிவிட இயலாது. எடுத்துக்காட்டுக்காக சில இலக்கியங்களில், சில இடங்களில் எப்படி நீரை நிர்வகிப்பது, நீர் மேலாண்மை என்று சொன்னால் கிடைக்கிற நீரை பயன்படுத்துவது எப்படி. அதாவது நமக்கு நீர் என்பது மழையிலால் தான் கிடைக்கிறது. அப்படி மழை மூலமாக கிடைக்கிற நீர் இந்த நிலத்திலே பாய்கிறது. நிலத்திலே அப்படியே அதை சீர்கேடாக விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அது கடலில் கலந்து வீணாகிவிடும். ஆனால் அதை தேக்கி பயன்படுத்தி முறைப்படுத்தி வைத்து கொண்டால் நிலத்தடி நீரும் உயரும். பிறகு அதை மழை இல்லாத சமயங்களிலே நிலத்தடி நீருக்கு பயன்படுவது போல நிலத்திற்கு மேலேயே சேமித்து அதையும் அவ்வப்போது பயன்படுத்திக் கொள்ளலாம். அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பற்றிய குறிப்புகள் நம்முடைய அத்தனை இலக்கியங்களிலும் காண கிடைக்கின்றன. அவற்றிலே பண்டைய இலக்கியங்களில் ஆங்காங்கு இருக்கின்ற சிலவற்றை பற்றி மட்டும் நான் உங்களோடு சொல்லிக் கொள்கிறேன். நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய தமிழ் இலக்கியத்திலே மிக பழமையான இலக்கியம் என்று சொன்னால் நமக்கு தொல்காப்பியத்தை தான் சொல்வார்கள். தொல்காப்பியத்தில் தான் யாருமே சொல்வார்கள். அதற்கு முன்பு கூட நிறைய இலக்கியங்கள், இலக்கணங்கள் தமிழில் படைக்கப்பட்டன என்பது உண்மைதான். ஆனால் அவை கிடைக்கவில்லை, பல விதமாக அழிந்து போய்விட்டன. கிடைத்திருக்கக்கூடிய, இன்றைக்கு கையில் கிடைத்திருக்கக்கூடிய பண்டைய இலக்கியங்களில் மிக 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 மூத்த பழைய பிரதி என்று சொன்னால் அது தொல்காப்பியத்தை சொல்லலாம். அந்த தொல்காப்பியத்திலும் குறிப்புகள் இருக்கின்றன. எனவே இந்த ஒவ்வொரு இலக்கியத்திலும் ஒன்று ரெண்டு தான் சொல்ல இருக்கிறேன். எனவே அந்த இலக்கியத்திலே அது மட்டும்தான் இருக்கு என்று நினைக்க விட வேண்டாம். ஒரு சாம்பிள் மாதிரி அங்கொன்னு இங்கொன்று தொட்டு காட்டுகிறேன். விருப்பமுடையவர்கள், ஆர்வமுடையவர்கள் அந்த இலக்கியத்தின் முழு பிரதியை எடுத்து படித்தால் இன்னும் நிறைய குறிப்புகள் கிடைக்கும். அது உங்களுக்கு அது ஒரு பயிற்சியாக மேற்கொள்ளலாம். அதுவும் முக்கியமாக இலக்கியத்திலே ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் அதை தொடர்ந்து செய்யலாம். எனவே நான் முதல்ல சொன்னது மாதிரி தொல்காப்பியத்திலே ஒரு குறிப்பு இருக்கிறது. எப்படி என்று சொன்னால் அந்த நீரினுடைய சிறப்பை, அதை எப்படி அதை பெருக்க வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும், பாதுகாப்பதற்கான வழிமுறை என்ன என்பதை சொல்லுகிற 1-2 வரிகள் இருக்கிறது. அது எல்லோருக்கும் தெரிந்த பல வரிகள் தான். தொல்காப்பியத்தில் வருகிற ஒரு வரி, நிலநெளி மருங்கல் நீர் நிலை பெறுக. நீரை, மழையாக நமக்கு கிடைக்கக்கூடிய நீரை நாம் நிலைத்து வைத்துக் கொள்ள வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது எப்படி சொன்னால், காடு கொன்று நாடாக்கி குளம் தொட்டு விளம்பெருக்கி. அதை எப்படி என்று சொன்னால், ஆங்காங்கு பொழிகிற மழையை குளம் போல வெட்டி அதிலிருந்து நீரை சேமித்து
தேவையான காலகட்டத்திலே பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற குறிப்பு தொல்காப்பியத்திலே இருக்கிறது. அதே போல திருக்குறளிலே ஏராளமான குறிப்புகள் இருக்கின்றன. அந்த திருக்குறள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எப்படி மழையின் மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு மழை வந்துவிட்ட உடனே சென்னை நகரவாசிகள் எல்லாம் மழையை தூற்றுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் எங்கேயுமே நடக்காது. பருவமழையை தூற்றினால் அவர்கள் பஞ்சத்தில் தண்ணீர் இல்லாமல் தான் போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். இயற்கை தருகிறது மழை, அதை காப்பாற்ற, அதை சேமிக்க, அதை முறைப்படுத்த ஒக்கற்ற இந்த நவீன சமூகம் மழையை தூற்றுகிறது. இதை விட ஒரு கேவலம் ஒரு நாகரிக சமூகத்திற்கு இருக்காது. அதனால்தான் குறள் சொல்லுகிறது, அதை 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 நினைத்து பார்க்க வேண்டும். விசும்பின் துளி வீடி நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பதறிது. மழை மட்டும் இல்லை என்று சொன்னால் ஒரு பச்சை புல் பூண்டு கூட முளைக்காது. பச்சை புல் பூண்டு கூட முளைக்காது அப்படின்னா வேற எந்த உயிரினமே அதுக்கப்புறம் இருக்காது. அதுல ஆரம்பிச்சு அப்புறம் மனுஷன் வரைக்கும் இது இருக்காது. அப்ப அப்படி போகிறதுக்கா மழை ஒன்றும் ஒரு பருவமழை ஒரு சில நாட்கள் பொழிகிறது. அது ஒன்று அதிசயம் இல்லை. ஒரு ஒரு இயற்கையான மழையை அதை ஒரு பேரிடர் மாதிரி ஏதோ இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கு தேவையற்ற ஒன்று மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுகிற ஒரு அநியாயம், அலங்கோலம், அவமானம் இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதை சிறுமியர்கள் கல்வியில இப்பொழுது பயின்று கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இதை நீங்கள் உணர வேண்டும். வந்திருக்கக்கூடிய மழை அநியாயமானதல்ல, நியாயமானது. சொல்ல போனால் மழை பொழியாவிட்டால் ஒரு ஆண்டு சரியான மழை இல்லை என்று சொன்னால் வறட்சியிலும் குடிநீர் பஞ்சத்திலும் அல்லாடுகிற தன்மை எல்லாம் இருக்கிறது. அதை உணராமல் பெய்த மழையை பாதுகாக்கிற ஒரு 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 தகுதியும் திராணியும் தெம்புமற்ற ஒரு சமூகமாக மாறிவிட்டது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் மிக கேவலமான முறையிலே தண்ணீரை பாதுகாப்பதிலே கோட்டை விட்ட மாநிலங்களாக இருக்கிறது. ஏனைய தென்னிந்திய மாநிலங்கள் கூட அறிவியல் பூர்வமாக நியாயமாக செருவு செய்வதை கூட தமிழிலே அதிகமாக பேசுகிறோம் ஒழிய செயலிலே காட்டாத ஒரு நிலைமை இருக்கிறது. அதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. திருக்குறளில் எடுத்துக்காட்டு சொன்னேன். அதே போல சிலப்பதிகாரத்திலும் குறிப்புகள் இருக்குது. சிலப்பதிகாரத்தில் என்ன குறிப்பு இருக்கிறது என்று சொன்னால், இடியுடை பெருமழை எய்த ஏக பிழையா விளையுள் பெருவளம் சுரப்ப மழை பிணித்து ஆண்ட மன்னவன். இதுவும் மழையினுடைய சிறப்பை சொல்வது. சிலப்பதிகாரத்திலே காடுகான் காதையில 27லிருந்து 29வது வரியிலே இது காணப்படுகிறது. அதே போல அதுல என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மழை நீரை சேமிப்பு வைப்பதற்கு ஏற்ற நீர்நிலைகளை அமைப்பது ஒரு மன்னனின் தலையாய கடமை. நினைத்து பாருங்கள், அந்த காலத்திலே அரசர்கள் ஆண்ட காலகட்டத்திலே மழை நீர் பெய்தால் அதை பாதுகாக்க வேண்டியது அரசனின் கடமை என்று சொன்னால் அது இப்பொழுதும் தானே பொருந்தும். இந்த காலத்திய அரசாங்கமும் அதை சேமிக்க வேண்டாமா? அதை வீணடித்து விட்டு நிவாரணமாக உணவு பொட்டலங்களை கொடுத்தால் முடிந்து விட்டதா? வடிகால் வசதிகள் செய்து தருவதில்லையா? இந்த 3-4 நாட்கள் மழையில் அதை பத்தி பேசிவிட்டு பிறகு அதை முற்றாய் மறந்து விடுவது, திரும்ப அடுத்த ஆண்டுக்குத்தான் 4 நாட்களுக்கு ஒரு 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 விதமான நடவடிக்கை மேற்கொள்ளுகிறது என்று சொன்னால், ஒரு நவீன படித்த சமுதாயம், அரசாங்கம் இப்படி இருக்கலாமா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதே போல இந்த புறநானூற்றுல நிறைய வரிகள் இருக்கின்றன. அதுல ஒரு வரியை உங்களுக்கு சொல்லுகிறேன். நிலநெறி மருங்கின் நீர்நிலை பெருக தட்டோரம்மை இவன் தட்டோரே, தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே என்று சொல்லுகிறார். இது யார் சொல்றதுன்னா, புலவர் குடபுலவியனார் பாண்டிய நெடுஞ்செழியனை பார்த்து பாராட்டி, நீ நல்ல நீர்நிலைகளை எல்லாம் நீரை சேமிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி பாராட்டி சொல்லுகிற ஒரு புறநானூற்று பாடல் 18வது பாடலிலே இருக்கிறது. அதே போல இனிவை 40, திரிகடுகம், பெரிய புராணம் போன்ற இலக்கியங்களில் எல்லாம் கூட நிறைய இந்த குளம் வெட்டுவது எவ்வளவு சிறப்பானது, அது ஒரு அறத்திற்கு மிகப்பெரிய அறத்திற்கு சமமானது, பெரிய அறச்சியல் என்று சொல்லுகிறது. இனிவை 40 ஒரு வரி உண்டு, காவோடு அறக்குளம் தொட்டல் மிக இனிதே. அதாவது குளம் வெட்டுவதே என்பதே ஒரு அறச்செயல்.
அதை விட ஒரு அறம் வேறு கிடையாது என்று சொல்லுகிறது. அதே புறநானூற்றிலே கபிலர் சொல்லுகிறார், எப்படி ஏரிகள் அமைக்க வேண்டும், எந்த வடிவத்தில் ஏரிகள் அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவருடைய வரியிலே புறநானூறு 118ஆம் பாடலில் ஒரு ஒரு பாடல் இருக்கிறது. அறையும் பொறியும் மணந்த தலைய எந்நாள் திங்கள் அணைய கொடுங்கரை தண்ணீர் சிறுகுளம் கீழ்வதுமாதோ என்று சொல்லுகிற, எப்படி குளம் அமைக்க வேண்டும், எப்படி ஏரி அமைக்க வேண்டும் என்றெல்லாம் அதுல குறிப்புகள் இருக்கின்றன. அதன்படி செய்தும் இருக்கிறார். வெறுமனே எழுதிவிட்டு சொல்லிவிட்டு மட்டும் போகவில்லை, அல்லது ஏற்கனவே அப்படி ஏரி குளங்கள் அமைத்த முறைகளை பண்டைய தமிழ் இலக்கியங்கள் பதிவு செய்கின்றன. அதைத்தான் பார்க்கணும். ஏதோ இலக்கியத்தில் இருப்பதை பார்த்து யாரும் செய்வதில்லை. நடைமுறையில் இருந்த நீர்ப்பாசன நீர் மேலாண்மை முறைகளை தான் ஆங்காங்கு இலக்கியங்கள் அங்காங்கு தொட்டு காட்டுகின்றன. எவற்றை முழுமையாக சொல்ல வேண்டும் என்பது அந்த இலக்கியங்களுடைய நோக்கம் இல்லை. இலக்கியங்களுக்கு வேறு நோக்கம் இருக்கிறது. அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதோ, ஒரு சம்பவத்தை விளக்கும் பொழுதோ, இன்னொன்றை ஓமனயங்களில் விளக்கும் போதே இது ஒரு போகிற போக்குல ஒரு வரி மாதிரி வருகிறது. நம்ம இந்த உரைக்காக அங்காங்கு அதை அதை பின் பாயிண்டாக குறிப்பிட்டு நாம் உங்களுக்கு அதை பகிர்ந்து கொள்வோம். நம்ம என்னென்று சொன்னால், இலக்கியங்களில் எல்லாம் இருக்கிறது. நமக்கு எது வேண்டுமோ அதை நாம் தேடி கண்டுபிடிப்பது மாதிரிதான். ஒரு பெரிய ஜவுளி கடைக்கு போறோம், ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் போறோம், எல்லா பொருளும் தான் இருக்கும். நமக்கு வேண்டிய பொருளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா? அது மாதிரிதான் இது. ஒரு இலக்கியத்துல எல்லாமே இருக்கும். நமக்கு வேண்டிய நாம் இந்த உரைக்கு இல்ல இந்த இந்த கருத்துக்கு, நம்முடைய நோக்கத்திற்கு என்ன மாதிரியான வரிகள் அங்கு இருக்கிறது என்பதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதே மாதிரி சிறுபஞ்ச மூலம் என்ற இலக்கியத்துல காரியாசான் என்பவர் படைத்த இலக்கியம் அது. அதுல எப்படி ஒரு பொது கிணறு அமைக்கணும், எப்படி வரத்துக்கால் அமைக்கணும், எப்படி மதகுகள் செய்யணும், உருவாக்கணும். ஏன் மதகுகள் இருக்குன்னா, மதகு இருந்தாதான் அந்த மிகை நீரை வெளியேற்ற முடியும். அந்த மிக நீரை வெளியேற்றுவதற்கு வெறும் மதகு மட்டும் இல்ல, கலிங்கு, தூம்பு இவை மாதிரியான சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாம் இருந்தன. அவற்றில் மூலமாகத்தான் அந்த நீரை வெளியேற்றுவது, நீரை சேமிப்பது, நீரை கட்டுப்படுத்துவது என்று சொன்னால், மழை வரும்பொழுது மதகு திறந்து விட்டுட்டா எல்லா தண்ணீர் வீணா போயிடும். அப்ப மழை வரும்பொழுது நன்றாக ஏரியில சேர்த்து கொள்ளணும். அடுத்து சேர்மி தண்ணீரை தேவையா இருக்கும்போது மதகுகள் வழியாக வெளியிடணும். அதுக்குதான் மதகு அப்படிங்கிற அமைப்பு. இதை பற்றி இது மாதிரி நீர்நிலைகளை ஒழுங்காக பாதுகாத்து போற்றி நீரை சேமிக்கிறவர்கள் சொர்க்கத்திற்கே போவார்கள் அப்படின்னு சொல்லுது சிறுபஞ்சமோ. அப்பேற்பட்ட ஒரு செயலாம், அறச்செயல் என்று சொன்னோம். அவர் புண்ணியம் தருகிற செயல் என்று சொல்லுகிற குறிப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அப்படி நீர்நிலைகள் ஒழுங்காக பாதுகாத்தால் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு புண்ணியம் கிடைக்கும் என்று சிறுபஞ்ச மூலம் சொல்லுகிறது. அந்த 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 வரியை உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இது சிறுபஞ்ச மூலத்து இலக்கியத்திலிருந்து உள்ள வரி. குளங்கொட்டு கோடு வதித்து வழி சீத்து உளந்தொட்டு உழுவியலாக்கி வளந்தொட்டு பாகு படுங்கினற்றோடு என்று பார்படுப்பான் ஏகும் சொர்க்கத்தினிது. இனிய சொர்க்கத்திற்கு போவானா யாரு? இப்படி இந்த பொது கிணறு, வரத்துக்கால் இவற்றையெல்லாம் ஒழுங்காக அமைத்து மக்களுக்கு அந்த வறட்சி காலத்தில, இது மழையற்ற காலகட்டத்திலே நீரை பயன்படுத்துகிற அதை செய்கிறவன் புண்ணியத்திற்கு போவான். அதே போல இப்ப எனக்கு பார்க்கும்பொழுது எனக்கு சிலவற்றை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. எப்படி நீர்நிலைகளை பாதுகாத்து, நீர்நிலைகளை சரி செய்து உருவாக்கி வறட்சி காலங்களில் மழை இல்லாத காலங்களிலே பயன்படுத்துகிற ஒரு செய்கிறவன் புண்ணியம் செய்து அவன் சொர்க்கத்திற்கு போகணும். அதே போல நீர்நிலைகளை பாழாக்குகிறவன், வீணடிக்கிறவன், அவர்கள் எல்லாம் நரகத்திற்கு போவார்கள் என்று இன்றைக்கு புது இலக்கியம் படைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். பண்டைய இலக்கியம் சொல்லுகிறது, நீர்நிலைகளை சீராக்கி ஒழுங்கு செய்து பாதுகாத்து பயன்படுத்துகிறவர்கள் புண்ணியம் செய்து மேல் லோகத்துக்கு சொர்க்கத்திற்கு போவார்கள். ஆனால் அவர்கள் சொல்லாமல் விட்டது என்னவென்று சொன்னால், அதுவும் இந்த காலத்திற்கு பொருந்துவது என்னவென்று சொன்னால், எப்படி ஒரு சரியான வடிகால்களை அமைக்காமல், சரியான கால்வாய்களை அமைக்காமல், சரியான கழிவு நீர்களை உருவாக்காமல், இருக்கின்ற ஆறுகளை மாசுபடுத்தி அதை கழுவினார், அதிலே ஒழுங்கபட ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைப்புகள், அதாவது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அமைப்புகளை சீர்கெடுக்காமல் செய்தால் போதுமானது. புதிய தன் அறிவியல் தொழில்நுட்பத்திலே செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும்,
அதை செய்யாவிட்டால் கூட பரவாயில்ல, இருக்கிற பாரம்பரிய நீர் பாதுகாப்பு, நீர் மேலாண்மை பண்டைய தன்மைகளை சீர்கெடுத்தவர்கள் நரகத்திற்கு போவார்கள் என்று இப்பொழுது இலக்கியம் சமைக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அடுத்து 11 கணக்கு நூல்களால் ஒன்றான திரிகடுகத்திலே என்ன வருகிறது என்று பார்ப்போம். வரத்துக்கால் நன்கு அமையாத குளம் இருப்பின் அதனால் பயன் குறையும் என்ற வரி இருக்கிற மாதிரி, அதாவது வாய்நன் கமையா குளவனும் வயிறார தாய்முறையுண்ணா குழவியும் சேர்மறைவில் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு தண்ணி, ஒரு குளம் இருக்கு, ஏரி இருக்குன்னா அதுக்குன்னு வரத்துக்கால் நன்கு அமைக்கப்பட்டிருக்கணும். அது மாதிரி ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரிந்து நிறைய கிட்டத்தட்ட எல்லா ஏரிகளும் தமிழ்நாட்டிலே, அதுவும் வட தமிழ்நாட்டிலே ஏரிகள் அதிகம். அதுவும் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் நீர்வரத்து இல்லையோ, நதி நீர் பாசனத்திற்கு வாய்ப்பு இல்லையோ, முக்கியமாக ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்கள், அதே போல வடார்காடு, தென்னார்காடு, பழைய வடார்காடு, தென்னார்காடு, இன்றைய திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் எல்லாம் வறண்ட பிரதேசங்கள், அங்கெல்லாம் ஏரிகள் ஏராளமாக இருக்கிறது. அந்த ஏரிகள் அமைப்பை நுட்பமாக பார்த்தால் அந்த ஏரி மழை நீரும் வரும், அது சுற்றுப்பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைகள் அல்லது மேட்டுப்பகுதியிலிருந்து தண்ணீர் இயல்பாக வருவது மாதிரி வரத்துக்கால் எல்லாம் வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு சில இடங்களிலே நான் பார்க்கிறேன், புதிதாக வாய்க்கால் வெட்டுகிறோம், அந்த கால்வாய் வெட்டுகிறோம், இந்த கால்வாய் வெட்டுகிறோம் என்று சொல்லி அந்த பாரம்பரிய வரத்து அமைப்புகளையே ஏரிகளுக்கு எதுவுமே செய்யாவிட்டாலும் கூட வருகிற அந்த அதைவையெல்லாம் தடுத்து இருக்கிறார்கள். இப்பொழுதைய நீர் மேலாண்மை என்ஜினியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை. அதிலே நிறைய அரசியல் புகுந்து, ஓட்டு அரசியல் எல்லாம் புகுந்து இன்றைக்கு பாரம்பரியமாக வட தமிழ்நாட்டில நான் பல இடங்களிலே பார்த்திருக்கிறேன். அதுல குறிப்பாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நந்தன் கால்வாய் என்று ஒரு திட்டம் திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டத்திலே கிராமங்களில் ஏரிகளை ஒட்டி அமைத்திருக்கக்கூடிய ஒரு நவீன பாசனத்திற்கானது என்று சொல்லி, அது மரபான நீர் மேலாண்மை முற்றாய் சீர்குலைத்து விட்ட ஒரு திட்டத்திற்கு நல்லதொரு எடுத்துக்காட்டாக நந்தன் கால்வாயை சொல்லலாம். அதற்குள் நான் சொல்ல விழையவில்லை. அதே போல நான்மடிக்கடிகை என்ற ஒரு இலக்கியத்திலே சில குறிப்புகள் இருக்கிறது. அதாவது அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, மிகுதியாக வரும் ஆற்று வெள்ள நீரை தம்முள் அடக்கி கொள்ளக்கூடிய பெரும் ஏரிகள் இருப்பது ஒரு நாட்டிற்கு சிறப்பு தரும். தமிழ்நாட்டிற்கு சிறப்பு தரக்கூடியது மாதிரிதான் இருக்கு. ஏரிகளுக்கு புதுசா ஒரு ஏரியை கூட நம்ம வெட்ட சொல்லல, ஒரு ஏரியும் இவர்கள் வெட்ட முடியாது. இருக்கிற ஏரிகளை காப்பாற்றல, ஏரிகள் காணாமல் போனதுதான் மிச்சம். ஒரு சுதந்திரத்துக்கு பிறகு இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு பிறகு இந்த வறட்சி மாவட்டத்துல இப்படி இந்த இடத்துல இந்த கிராமத்துல ஒரு புதுசா ஒரு ஏரி அமைச்சிருக்கணும்னு சொல்ல முடியுமா? ஒன்றும் தேவையில்லை. இருக்கிற ஆயிரக்கணக்கான ஏரிகள் இருக்கிற ஏரியை காப்பாற்றினாலே போதும். அதை காப்பாற்றப்படலை. அது மட்டும் இல்லாம ஆங்காங்க அந்த சின்ன சிறு தடுப்பணைகள் எல்லாம் செய்தாலே போதும். அதை செய்வதில்லை. அதற்குத்தான் இப்படி ஏரிகள் இருக்கக்கூடிய அந்த சிறப்பை பற்றி ஒரு வரி நான்மடிக்கடிகை சொல்லுது. யாருள் அடங்கும் குளமுள வீறுசால், குளங்கள் நிறைய இருக்கிற ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போல அகநானூர்ல எப்படி கண்மாய்களையும் குளங்களையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறது, ஒரு தாய்க்கு தாயை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நக்கண்ணையார் ஒரு வரியில் எழுதுவார் அகநானூற்றுல. அந்த வரியை உங்களுக்கு சொல்றேன். பெருங்குல காவலன் போல அருங்கடி அன்னையும் துயில் மறந்தனவே, 282வது பாடல். எப்படிலாம் காப்பாற்றப்படணும் என்பதற்கு. அடுத்தது மணிமேகலையிலையும் ஒரு வரி இருக்கிறது. மணிமேகலையில என்ன வரி இருக்கிறது என்று சொன்னால், பெருங்குல மருங்கில் சுருங்க சிறுவழி இரும்பெரு நீத்தம் புகுவது போல. இது கூலவணிகன் சாத்தனார் அரவாணர் தொழுத காதையில 12ஆம் காதையில சொல்லுகிற தன்மை. எப்படிலாம் தண்ணீர் புகுந்து வரணும், அதுக்கு வாய்ப்புகள் அமைத்து தரணும், அதுல எதுவும் ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடாது என்பதற்கு சொல்லப்பட்ட வரிகள்.
இப்படி ஒவ்வொரு இலக்கியத்திலும் ஏராளமான குறிப்புகள் பல்கி கிடைக்கின்றன. அதிலிருந்து பெறப்பட்ட இது இப்ப நான் சில பல எடுத்துக்காட்டுகள் தொல்காப்பியத்திலிருந்து, திருக்குறளிலிருந்து, சிறுபஞ்சமூலத்திலிருந்து, சிலப்பதிகாரத்திலிருந்து, மணிமேகலையிலிருந்து, அகநானூற்றிலிருந்து, புறநானூற்றிலிருந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் சொன்னேன் அல்லவா? இதே மாதிரி இன்னும் பல இலக்கியங்களிலிருந்து கிடைத்த தகவல்களை தொகுத்து கூட சில விஷயங்களை நான் வைத்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் சில குறிப்புகள் ஒரு இலக்கியத்தில் மட்டுமே வராது, 2, 3 இலக்கியத்துல இருக்கும். ஒரு கோர்வைப்படுத்தி பல பல விஷயங்களை நாம் சொல்லலாம். அப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படி தமிழ்நாட்டுல இது அதாவது வானம் பார்த்த பூமியாக இருக்கக்கூடிய, அதாவது வற்றாத ஜீவநதிகள் அதிகம் இருக்கிற மாநிலம் அல்ல தமிழ்நாடு. சொல்ல போனால் ஒரே ஒரு ஜீவநதி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. நமக்கு சொல்ல போனா காவிரியே ஒரு ஜீவநதி, வற்றாத ஜீவநதி என்று சொல்ல இயலாது. இருந்திருக்கும் ஒரு காலத்துல. அது இன்றைய அரசியல் சூழலால் அதை தடுத்து அது காவிரியுடைய போக்கை, அந்த இயல்பான போக்கு தடுத்து நிறுத்தப்பட்டு அதுல என்னெல்லாம் நடந்திருக்கிறது என்பது காவிரி அரசியல் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வற்றாத ஜீவநதி, மிகச்சிறிய நதி தாமிரபரணி மட்டும்தான். மற்ற எல்லா நதிகளும், அது பெண்ணையாறாகட்டும், வைகையாறாகட்டும், காவேரி ஆகட்டும், வெடிலமாறாகட்டும், பாலாறாகட்டும், எத்தனை ஆறுகளாக இருந்தாலும் ஆறுகளுக்கும் பஞ்சம் இல்லை. நீங்க இன்னொன்னு பார்க்கணும், வறண்ட மாநிலமாக இருந்தால் கூட நிறைய ஆறுகள் இருந்தன. அதை ஒழுங்குபடுத்தி பாரம்பரியமாக பெய்கிற மழையை சீர்படுத்தினாலேயே அது ஆறுகளுக்கு செல்லும். தேவையிருந்த அதை பயன்படுத்தலாம். ஆக இந்த அடிப்படையில என்ன மாதிரி மக்கள் வாழிட பகுதிகளிலே எப்படி நீர்நிலைகள் இருந்தன என்ற பண்டைய இலக்கியங்கள் சொல்லுகிற தன்மை இருக்கிறது. அதாவது நமக்கு கடல் தெரியும், கடலுக்கு முன்னாடி ஆறு தெரியும். இந்த கடல் ஆறு இதை விட்டுடுங்க, ஏன்னா கடல் என்பது இருக்கிறது, ஆறு என்பது ஆற்றின் வழியாக கடலுக்கு தண்ணீர் போகிறது. ஆற்றுக்கு தண்ணீர் எப்படி வருகிறது? ஆற்றுக்கு எப்படி நீர் கிடைக்கிறது என்று பார்த்தால் அதை தான் நம்ம பார்க்கணும். ஆற்றுக்கு வற்றாத ஜீவநதிகளுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை வேறு. அது இல்லாமல் எப்படி இந்த மாதிரியான மழைக்காலங்களில் எல்லாம் வறண்ட பிரதேசங்களில் எப்படி நீரை சேமித்து, அப்படி சேமிப்பதிலும் சில சமயம் முடியாமல் போனால் அந்த நீரை எப்படி ஆற்றுக்கு திருப்பி விடுவது, அப்படி ஆற்றுக்கு திருப்பி விடப்பட்ட அந்த நீரை திரும்பவும் தேவைப்படும் போது திரும்ப பெறுவதற்கான வழிமுறையும் இருக்கிறது. அதுதான் சிறப்பு. வெறுமனே மழை பெய்வது தண்ணீரை விட்டு விடுவது மட்டுமில்லை, அப்படி விட்ட தண்ணீரை, ஆற்றுக்கு போய்விட்ட தண்ணீரை திரும்பவும் ஆற்றிலிருந்து காய்வாள்கள், வாய்க்கால்கள் வெட்டி பாசனத்திற்கு பயன்படுத்துகிற ஒரு நெறிமுறைகளையும் அறிவியல் முறைகளையும் பண்டை தமிழர்கள் பெற்றிருந்தார்கள். அப்படி பார்க்கும் பொழுது மக்கள் வாழிடங்களிலே எப்படிப்பட்ட நீர்நிலைகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு சிலதெல்லாம் மறைஞ்சு போச்சு. இன்றைக்கு மிஞ்சி போனா ஏரியும் குளமும் மட்டும்தான் இருக்கு. ஆனா ஏரி குளம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நீர்நிலைகள், விதவிதமான நீர்நிலை அமைப்புகள் பண்டை தமிழகத்தில் இருந்தன, நம்முடைய தமிழகத்தில் இருந்தன. அதை 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 இல்லாமல் செய்து விட்டார்கள், காணாமல் செய்து விட்டார்கள், அதை துர்த்து விட்டார்கள், மேலே பிளாட் போட்டு விட்டார்கள், கட்டடம் கட்டி விட்டார்கள். ஒழிய நீர்நிலை அமைப்புகள் என்னவெல்லாம் இருக்கின்றன என்பதை ஒரு சிறு பட்டியல் உங்களுக்கு நான் தருகிறேன். ஒரு கிராமம் என்று சொன்னால், அல்லது ஒரு மக்கள் வாழிடம் என்று சொன்னால் குட்டை இருக்கும். குட்டையை விட பெருசு குளம். அடுத்தது ஊரணி, அடுத்தது ஏந்தல், அடுத்தது தாங்கல், அதுக்கப்புறம் கரணை, அதுக்கடுத்தது கண்மாய், அதுக்கு அடுத்ததுதான் ஏரி. ஏரிங்கிறது தடால்னு ஒரு ஏரி மட்டும் இருக்கிறது இல்லை. ஏரிக்கு எப்படி எங்க இருந்து தண்ணி வர்றது? மழையில வர்றது சரி, மழை அது மட்டும் இல்லை, எப்படி எல்லாம் தண்ணி வரணும்னா ஆங்காங்கு குட்டைகள் வைத்திருப்பார்கள்.
இன்றைக்கு நானே பார்த்திருக்கிறேன் கிராமங்கள்ல இன்றைக்கு குட்டைகளே இல்லாமல் ஆயிடுச்சு. குட்டைகளை ரோடுங்க தான் குட்டையா இருக்குது. இப்ப குட்டைன்னு ஒண்ணு இருக்கணும். குட்டை எதுக்கு அப்படின்னா கிராமங்களிலே தெருக்களிலே இருக்கக்கூடிய மழையில வரக்கூடிய தண்ணீர்லாம் முதல்ல குட்டையில தான் சேமிக்கப்படணும். எடுத்த உடனே ஏரிக்கு அனுப்பிடுறது இல்லை. பிறகு குட்டை நிரம்பின பிறகு அங்கிருந்து வழிபாதைகள் இருக்கும், குளம் இருக்கும். ஒரு கிராமம் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு சாதாரண கிராமத்துல ஒரு 10-15 குட்டை இருக்கு. இந்த இடத்துல இந்த குளம் அப்படிங்கிற வார்த்தை தென் தமிழ்நாட்டுக்கும் வட தமிழ்நாட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அங்க சிறு சிறு ஏரிகளை கூட குளம் அப்படின்னு சொல்ற தன்மை இருக்கு தென் தமிழ்நாட்டுல. ஆனா குளம் என்பது வேறு, ஏரி என்பது வேறு. சொல்ல போனா ஒரு சிறு ஏரிகளை தான் தென் தமிழ்நாட்டுல குளம் அப்படின்னு சொல்றாங்க. குட்டைக்கு கொஞ்சம் பெருசு குளம், குளத்துக்கு கொஞ்சம் பெருசு ஊரணி. ஊரணி நிறைய நீங்களே பார்க்கலாம். சில பேர் ஊரணி தாங்கல்வாங்க. ஊரணியை விட கொஞ்சம் பெருசு ஏந்தல், ஏந்தலை விட பெருசு தாங்கல். இப்ப என்னன்னா எல்லாத்தையுமே ஏரின்றாங்க. சின்ன ஏரி, கொஞ்சம் பெரிய ஏரி, நடுத்தர ஏரி அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. ஏரிங்கிறது ஒண்ணு. ஆனா ஏரிக்கு முன்னாடி ஏரிக்கும் குட்டைக்கும் இடையில என்னென்ன மாதிரியான நீர்நிலை ஆதாரங்களை பண்டை தமிழர்கள் வைத்திருந்தார்கள் என்பதற்கு சொல்றேன். குட்டையோட கொஞ்சம் பெருசு குளம், குளத்தை விட பெருசு ஊரணி, ஊரணியை விட பெருசு ஏந்தல், ஏந்தலை விட பெருசு தாங்கல், தாங்கலை விட பெருசு கரணை, அடுத்தது கண்மாய், கண்மாயை விட பெருசு நடுவுலங்கிறத விட இத்தனை தன்மைகள் இருக்குன்னு. இதுல எல்லா ஊர்லயும் எல்லா தன்மையுமே இருக்குன்னு அவசியம் இல்லை. அதாவது இந்த பெரிய நிலப்பரப்பு பொறுத்தது. அதாவது ஏரிங்கிறத புரிந்து கொள்வதுல பிற சிரமம் இல்லை, குட்டையை புரிந்து கொள்றதுல சிரமம் இல்லை. ஆனா இன்றைக்கு குட்டைகளே இல்லை. குட்டைகள் இருந்தால் தானே ஏரிக்கு தண்ணி வரும். குட்டைகள் சின்ன சின்னது. நானே பார்க்கிறேன் எப்படி பெரிய நகரங்கள்ல ஏரிகளை துத்தடிச்சு துர்த்து அதுல சபர்பன் வந்துருச்சோ, அது மாதிரி கிராமங்கள்ல குட்டைய தூத்தடிச்சு அது மேல சில கட்டடங்கள் கட்டுற ஒரு அறிவியல் பூர்வமற்ற தன்மைகள்லாம் இருக்கிறது. இந்த குட்டைக்கும் ஏரிக்கும் இடைப்பட்ட பல நீர்நிலைகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் இருக்கின்றன ஆங்காங்கு. சிலது இருக்குது, இல்லாம போயிடுச்சு. இவையெல்லாம் இருந்தன என்பதற்கு பண்டை இலக்கியங்கள்ல குறிப்புகள் விரைவி கிடைக்கின்றன. குளம், ஊரணி, ஏந்தல், தாங்கல், கரணை, கண்மாய் இவ்வளவும் இருக்கு. ஏரிக்கு அடுத்தது தாங்க ஆறு, ஆறுக்கு அடுத்தது நதி, நதிக்கு அடுத்தது பேராறு, பேராறுக்கு அடுத்தது கடல். இவ்வளவும் இதுல நான் சொன்னேன். இதெல்லாம் தனித்தனியா இருக்கிறது இல்லை, ஒன்னோட இணைக்கப்பட்டிருக்கும். குட்டை குளங்களோடு இணைக்கப்பட்டிருக்கும், குட்டைகள் குளங்களோடும், குளங்கள் ஊரணிகளோடும், ஊரணிகள் ஏந்தலோடும், ஏந்தல் தாங்கலோடும், தாங்கல் கரணையோடும், கண்மாய் ஏரியோடும் இணைக்கப்பட்டிருக்கும். அப்புறம் ஒரு ஊர் ஏரி இன்னொரு ஊர் ஏரியோட இணைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல மழை பெஞ்சு அந்த ஏரி நிரம்பிடுச்சுன்னா அந்த ஏரியில இந்த கோடி போற தண்ணி வீணாயிடாது, அது பாதையில போய் அடுத்த ஏரிக்கு போகும். அப்படி ஏனென்று சொன்னால் தண்ணீருடைய அருமை பெருமையை உணர்ந்திருந்ததுனால அதை வீணாக கடலில் கலக்க விடாமல் தேவைப்படும் பொழுது அது தேவையான அளவுக்கு கடலுக்கு சேருவது போன்ற ஒரு அமைப்புகளை பண்டை தமிழர்கள் வைத்திருந்தார்கள். இது அது மட்டும் வைக்கிறது மட்டும் இல்லை, இதெல்லாம் காப்பாத்துறதுக்கும் உரிய என்ன சொல்றது தொழில்நுட்பம் தெரிந்தவர்களை கிராமங்களிலே வைத்திருந்தார்கள். இன்றைக்கு இல்லை. அதாவது இப்ப நீரணிக்காரர் அப்படின்னா அவருடைய வேலை என்னன்னா ஆற்று நீரை தடுத்து ஏரிக்கு கொண்டு செல்லும் தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் அந்த காலத்துல. இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன், எப்படி மழை பொழிந்தால் நீர் படிப்படியாக அடுத்தடுத்த நீர்நிலைகளை கடந்து ஏரிக்கு பிறகு ஆற்றுக்கு போய் ஆற்றிலிருந்து கடலுக்கு போயிடுதும் இல்லையா. இது நல்ல மழை பெய்கிற நேரத்தில் நடப்பது. சரி, மழை இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்ப ஆத்துல தண்ணி இருந்தா அந்த ஆற்று தண்ணிய நம்ம கிராமத்துக்கு பாசனத்துக்கு குடிநீர் கொண்டு வரணும். அதுக்கு ரிவர்ஸ் ப்ராசஸ் வச்சிருந்தாங்க. வெறுமனே ஒன்வே டிராபிக் இல்லை, விடுறது மட்டும் இல்லை. இப்ப நடக்குது சென்னையில மழை பெஞ்சது விட்டாச்சு, முடிஞ்சு போச்சு, எல்லா கடலுக்கு போயிடும். 3 நாள் கொய்யோ முறையோ அப்படின்னு கத்துனாங்க. இப்ப தண்ணீர் வடிஞ்சிடும், முடிஞ்சு போச்சு. இன்னும் 4 மாசம் கழிச்சு மே மாசம் தண்ணி இல்லை, எங்க ஏரியாவில தண்ணி இல்லை, எங்களுக்கு குடிக்க சொட்டு தண்ணி இல்லை, அங்கங்க இந்த லாரியில தண்ணி கொண்டாங்க. அப்போ இது இன்றைக்கு
பண்டைய தமிழர் நீர் மேலாண்மையை சீர்குலைத்து விட்டு அரசியல் தான் நடக்குது. மழை வெள்ளம் சமயத்துல நிவாரணம்ன்ற பேர்ல ஒரு அரசியல், பிறகு கோடை காலத்துல டேங்க் தண்ணி, லாரி தண்ணி கொண்டு வந்து அதுல அரசியல் மட்டுமில்ல, அரசியல் ஊழல், அதை வச்சு சில பேர் மட்டும் பிழைப்பது, சாமானிய மக்கள் வயிற்றில் அடிப்பது, அதுதான் நடக்கிறது. நீர் மேலாண்மை மட்டும் சீராக இருந்தால் மக்கள் ஒழுங்கான வாழ்க்கை வாழ்வார்கள். அவர்களுடைய அந்த 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 திறன் வேறு விதத்திற்கு பயன்பட்டு இந்த நாடு முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். இதை ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தது நீர்க்கட்டியர்கள் அப்படின்னு பழைய காலத்துல இருந்தாங்க. இப்ப நான் சொல்ற குறிப்பெல்லாம் ஏதோ நான் புதுசா கண்டுபிடிச்சு சொல்றேன்னு நினைக்காதீங்க, இலக்கியத்துல இருக்கிறதான் சொல்றேன். நீர்க்கட்டியர்கள் அப்படின்னு ஒரு சில பேர் இருந்தாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னா, ஏரிகளுக்கு வந்த நீரினை பாதுகாத்து சேமிக்கக்கூடியவர்கள். இவர்கள் தான் அந்த ஏரிக்கான முழு பொறுப்பு கொண்டவர்கள். ஏரியில் மீன் பிடிப்பது, பரிசல் இயக்குவது, நீர் குறைவாக உள்ள காலங்களில் ஏரி நிலத்தில் விவசாயம் செய்வது போன்ற ஏரிக்குள் நடக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நீர்க்கட்டியார் அனுமதி வேண்டும். இப்பெல்லாம் இருக்காங்களா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இன்னொன்னு என்னன்னா, எப்போ இந்த நீர்நிலைகளை அரசாங்கம் நிர்வகிப்பது என்ற நிலைமை வந்ததோ அப்பொழுதே நீர்நிலைகளுடைய தரம், தன்மை, பண்பு கெட்டுவிட்டது. கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், மக்கள் பராமரிக்கக்கூடிய தன்மை இருந்த வரையிலும் ஓரளவுக்கு சீராகத்தான் இருந்தது. அடுத்தது கரையர்கள் யாரு அப்படின்னு சொன்னா, ஏரியின் கரை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட கரையை எப்போதும் வலுவாக வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு ஏரிக்கரைகளை பாதுகாத்து பலப்படுத்தும் வேலையை பார்ப்பவர்களுக்கு கரையார் என்று பெயர். இவர்கள்தான் ஏரிக்கரைக்கு பொறுப்பு. இன்றைய கூட கிராமங்கள்ல சில டைம்ல கரையாமுடு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களாம் பழைய காலத்துல அவங்க முன்னோர்கள் இந்த ஏரிகளை பாதுகாக்கக்கூடிய பணியினை செய்தவர்களாக இருப்பார்கள். அடுத்து குள்ளத்து பள்ளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுடைய வேலை என்னன்னா, ஏரியை சுத்தப்படுத்தக்கூடிய வேலைகள். அதாவது எப்படின்னா, இப்ப ஆடு மாடு மனிதர்கள் ஏரியில் விழுந்து இறந்து போயிட்டாவோ, ஏரியில தேவையின்றி வளரும் தாவரங்கள், பாசிகள், முள் செடிகள் இவற்றையெல்லாம் அழித்து தூய்மைப்படுத்துவதற்கு. இதுல இந்த காலத்துல ஒரு நவீன தன்மையில ஏரிகள் இது மாதிரியான தேவையற்றதை அகற்ற தன்மை போய் இப்பொழுது என்ன தொழில்நுட்பம் தெரியல, எல்லா ஏரியிலுமே கண்ட முள் செடிகளை வளர்ப்பதற்கு அரசாங்கமே ஊக்குவித்து அந்த ஏரியினுடைய தன்மையை சீர்கடைய செய்திருக்கக்கூடிய பண்பை நாம் தமிழ்நாடு முழுக்க பார்க்கலாம். அடுத்தது மடையர்னு ஒரு குறிப்பு உண்டு. மடையர்னா இது ஃபூல் நினைச்சுக்காதீங்க, முட்டாள்கள் நினைக்காதீங்க. அவங்க அப்படி இல்லை. அவங்க என்னன்னா, ஏரியினுடைய மடைகளையும் மதகுகளையும் திறக்கவும் முடவும் அவற்றை பராமரிக்கவும் கூடிய அந்த கணக்கீடுகள், துல்லியமா கணக்குகளை வைத்து செய்யக்கூடியவர்கள். அடுத்தது நீர்வட்டியார், நீர் பாய்ச்சியார்கள்னு இருந்தாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னா, ஏரியிலிருந்து திறந்து விடும் நீரை வாய்க்கால் மூலம் வயல்களின் வாசல் வரை கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பு. வயல்களுக்கான நீரை கண்காணிப்பவர்கள். அடுத்தது குமிழிப்பள்ளர்கள் என்று இருந்தார்கள். அவர்கள் யாருன்னா, ஒவ்வொரு வயலுக்கும் தேவையான நீரை பாய்ச்சுவது, ஒரு வயலுக்கு எவ்வளவு தண்ணி வேணும் அப்படிங்கிறத ஒரு கண்காணித்து செய்யக்கூடியவர்கள். அடுத்து குளத்து காப்பாளர்கள் என்று இருந்தார்கள். அவர்கள் என்னதான் கரையை வலுப்படுத்தினாலும் எதிரிகளால் ஏரிகளை உடைப்பது பாவம் அப்படின்னு சங்க பாடல்கள்ல, நான் சங்க இலக்கியங்கள்ல எப்படி ஒரு மன்னன் இன்னொரு நாட்டை ஆக்கிரமிப்பான்னா அந்த இன்னொரு நாட்டினுடைய ஏரியை உடைக்கிறது, அது எல்லாரும் பண்றதுல ஒரு போர்ல ஒரு போர்ல நடந்ததா சொல்லுவாங்க. ஆனா அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சங்க புலவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் பண்ணினா அது பாவம்பா அப்படின்னு மன்னர்களுக்கு அறிவுறுத்தலையும் செய்திருக்கிறாங்க. ஆனா 1-2 மன்னர்கள் இது மாதிரி நேர்மையற்ற முறையில போரிட்டு இருக்காங்க. அவங்க என்னன்னா, சரியான வலு இல்லாத ஒரு மன்னர்கள், நேர்மை இல்லாத முறையில எதிரியை வெல்ல நினைத்தவர்கள். அது மாதிரி ஏரியை பாதுகாக்கிறதுக்குன்னே நியமிக்கப்பட்டவர்கள் தான் குளத்து காப்பாளர்கள் என்று சொல்வார்கள். இன்றைக்கும் சில கிராமங்கள்ல, இப்ப என்னுடைய சொந்த கிராமத்துல குளத்தமட்டார் வீடுன்னு சொல்லுவாங்க. அவங்க என்னன்னா, அவங்களுடைய பல தலைமுறைக்கு முன்பாக அவருடைய முன்னோர்கள் அந்த குளத்தை காக்கின்ற வேலையை செய்துகிறவர்கள் என்று சொல்வார்கள். இவர்கள் யாராவது
ஏரிக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிட்டா அவங்களெல்லாம் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு தன்மையை கூட அவர்கள் செய்யக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாம நம்ம முறைப்பாசனம் தண்ணீர் ஏரியில வந்துருச்சுன்னா அது யாரும் இஷ்டத்துக்கும் பண்ண முடியாது. அதை ஒரு முறையான பாசன முறை வைத்து பகிர்ந்திருக்கிறாங்க. முதல்ல கடைமடைக்கும், பிறகு இடைமடையும், பிறகுதான் முன்ன இருக்கக்கூடியவர்கள். தண்ணீர்னா முதல்ல கடைசி பயனாட்டாள யாரு அவனுக்குதான் முதல்ல கொடுக்கணும். எனக்கு ஏரி பக்கத்திலே நிலம் இருக்கு, அதனால எனக்கு நான் முதல்ல தண்ணி எடுத்துக்குவேன் அப்படிங்கிறது கிடையாது. இது இன்றைக்கும் சர்வதேச விதியாகவே இருக்கு. ஏரியில பயன்படுத்தக்கூடிய இந்த நியாயம்தான் இன்றைக்கு சர்வதேச நிலையில 2 நாடுகளுக்கு இடையில ஒரு ஏரி ஒரு தண்ணீர் ஒரு நதி போனா கூட அடுத்த கீழே இருக்கிற நாட்டுக்கு தான் முதல் உரிமை. அதேதான் நம்ம இன்றைக்கு காவிரி நீர் பிரச்சனை நதியிலையும் அதுதான். 2 நாட்டுக்கு இடையில இருந்தாவே அதுதான். ஒரு நாட்டுக்குள் இருக்கக்கூடிய மாநிலங்களும் இந்த தர்ம நியாயத்தை கடைபிடிக்கணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறதா? அரசியல்ல எல்லாமே தலைகீழா போய்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கிறோம். முறைப்பாசன முறை என்ன என்று சொன்னால், தண்ணீர் பாசனத்திற்கு எத்தனை நாழிகை நேரம் திறக்கப்பட வேண்டும் என்றும், மதுகு எத்தனை உயரம் திறக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கணக்கிடப்படுவதற்குத்தான் முறைப்பாசன முறையின் பேர். கிட்டத்தட்ட அரை அடி உயர செம்பு தாமிர பானையில ஒரு தொலையிட்டு நீர் நிரப்பி வயலோரம் வைக்கப்படும். அந்த நீர் வடிந்து பானை காலியாகும் வரை அந்த நிலத்திற்கான பாசன நீர் ஏரியில் திறந்து விடப்படும். நிலத்தின் அளவு பொறுத்து துளையின் அகலமாகும். இது ஒரு வாட்டர் மீட்டர் மாதிரி வச்சிருந்திருக்காங்க அந்த காலத்துல. அடுத்தது ஒரு மனிதன் ஒரு அரசன் அப்படின்னா அவனுக்கு 6 முக்கிய கடமைகள் இருந்ததா சொல்லப்படுது. அதாவது நீர் மேலாண்மையை பொறுத்தளவு என்னென்ன, நல்ல ஏரி அமைத்தல், குளம் தோண்டுதல், கலிங்கு அமைத்தல், வாய்க்கால் மதகுகள் உருவாக்குதல், ஆயக்கட்டு பாசன முறை கணக்கீடு செய்தல், பொது கிணறு வெட்டுதல். நான் என்ன சொல்றேன்னா, அந்த காலத்தே மன்னனுக்கு மட்டும் இந்த நீதியா இருக்கக்கூடாது, இப்போதைய அரசாங்கமும் இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். குடிமக்கள் எதிர்பார்ப்பதுல எந்த தப்பும் இல்லை. இதுல நம்ம நிறைய பேருக்கு மதகு பத்தி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. குமிழின்னு ஒரு அமைப்பு இருக்கு ஒவ்வொரு ஏரியிலும். அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அது எதுன்னா, ஏரிகளில் உள்ள வண்டலையும் சேற்றினையும் அகற்றி ஏரிகள் தூர்ந்து விடாமல் காக்க குமிழிகள் என்ற அமைப்பு இருக்கிறது. ஒரு மதகுக்கு 1 வீதம் இருக்கும். இது எப்படின்னா, இயற்கையாவே கசடுகளை அது நீக்குவதற்கான ஒரு அமைப்பு முறை. தனியா அதுக்குன்னு தூர்வாடுறதுக்குன்னு பொக்லைன் என்ஜின் போகணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் இப்பதானே. அது இல்லாத சமயத்துல எப்படி தூர்வாரினாங்க? இயற்கையாக தூர்வாருகிற தொழில்நுட்பங்கள் எல்லாம் இருந்தது. இதை பத்தி எல்லாம் நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. இப்ப நான் இலக்கியங்கள்ல இருந்து சான்றுகள் சொல்றேன். எல்லா கல்வெட்டுலையும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பெரும்பாலும் அந்த கல்வெட்டுகள்ல என்ன குறிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஏரியை யார் உருவாக்குனது, அதன் பராமரிப்புக்கு என்ன நிலங்கள் ஒதுக்கீடு பட்டிருக்கு, அதை யாரையாவது சரியா பராமரிக்காம போயிட்டா என்னென்ன தண்டனை கொடுக்கப்படணும் அப்படிங்கறதெல்லாம் தான் இன்றைக்கு நிறைய கல்வெட்டுகள்ல இருக்கு. அதே போல ஏரிக்கரை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது, தமிழ்நாட்டினுடைய ஏரிக்கரைகளுடைய அமைப்பை இன்றைக்கு பெரிய பெரிய ஹைட்ராலஜிஸ்ட் சொல்லுகிற வெளிநாட்டு நிபுணர்கள் ஆச்சரியப்படுறாங்க. களிமண் இல்லாமலேயே இயற்கையான மண்ணை பயன்படுத்தி நீர்க்கசிவே இல்லாமல் ஏரிக்கரைகள் அந்த காலத்துல உண்டாக்கப்பட்டது. அதே சமயத்துல ஏரிக்கரையை யாரும் ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால பெரும்பாலும் ஏரிக்கரைகள்ல சின்ன சின்ன நாட்டுப்புற தெய்வங்களுடைய கோயில்கள் அமைச்சாங்க. கோயில்ன்றதை விட வாழிடம், மனோன்மணி அம்மன் கோயில், அந்த சாமி இந்த சாமி அப்படின்னு சொல்லி நாட்டுப்புற தெய்வங்கள் எல்லாம் சிலைகளாகவும் கற்களாகவும் வைக்கப்பட்டு ஒரு பயத்தை மக்களுக்கு ஏற்படுத்தி ஏரிக்கரையை சிதிலப்படுத்தக்கூடாது என்ற எண்ணத்தை பண்ணியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அந்த ஏரிக்காக உயிர் விட்டவர்கள், அந்த ஏரியை பாதுகாத்த சில முன்னோர்களுடைய நினைவாகவும் அது இருக்கிறது. இன்றைக்கும் பல நடுக்கற்கள் எல்லாம் யாருக்கு நடுகர்கள்னா, போரில் வெற்றி பெற்றவர், போரில் மாண்டவர்களுக்கு மட்டுமல்ல நடுகர்கள். இந்த ஏரிகளை காப்பாற்றி பொது நன்மைக்காக நீர்ல மூழ்கி இறப்பவர்கள் எல்லாம் நடுகர்கள்ல குறிப்பாக இருக்கிறது. என்று சொன்னால், அந்த காலத்துல ஏரியை காப்பதற்கு அந்த உரிய நேரத்துல திறந்து விடுறதுக்கெல்லாம் சில தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் தேவைப்படும். அப்படி செய்யும் பொழுது சில உயிர் சேதங்கள் கூட சில சமயம் நடந்துடும். அவர்களை எல்லாம் நினைவு கூறுகிற தன்மை எல்லாம் இருக்கிறது. முக்கியமாக ஏரியினுடைய ஷேப் எப்படி இருக்குன்னா, வட்டமா இருக்காது. வட்டமா இருந்தா குளம், வட்டமாவோ இல்ல சதுர வடிவமா இருந்தா குளம். உண்மையில ஏரி எப்படின்னா,
பிறை வடிவத்துல இருக்கும். அதுவும் பிறை எத்தனாவது நாள் பிறை? 8ஆம் நாள் பிறை. உங்களுக்கு 3ஆம் பிறை தெரியும். 3ஆம் பிறையை நம்ம கும்பிடுவோம். 3ஆம் பிறையை விட்டுடுங்க. ஒரு நிலா இருக்குன்னா முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 3ஆம் நாள் பிறை. சரி, 3, 4, 8ஆவது நாள் நிலாவை பாருங்க. அது எந்த ஷேப்ல இருக்கும்? அந்த ஒரு ஒரு முழு வட்ட வடிவத்துல இருக்க, ஒரு அரை வட்ட வடிவத்துல இருக்கும் இல்லையா? அந்த வடிவத்துல ஏரி உண்டாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நமக்கு குறிப்புகள் இருக்கு. அதே மாதிரி கரை வந்து ரொம்ப உயரமா இருக்கக்கூடாது. சின்ன உயரம் இருந்தா போதும், ஆனா ரொம்ப நேரமா இருக்கும். அப்படி இருக்கிறது. அதே மாதிரி குளம் வெட்டுறது, கலிங்கு வெட்டுறது, அந்த ஏரிக்கான நீரை கொண்டு வரக்கூடிய வரத்துக்கால், மதகு, இவற்றை பற்றிலாம் கபிலர் பாடல்கள்ல நிறைய இருக்கு. அதே மாதிரி வாய்க்கால்ங்கிறது வேற, கால்வாய்ங்கிறது வேற. வாய்க்கால்னா அதிகமான நீரை வெளியேற்றுவதற்கு, கால்வாய் அப்படின்னா தண்ணீரை கொண்டு வருவதற்கு. ரெண்டும் பாருங்க, வாய்க்கால், கால்வாய் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வாய்க்கால் ஒண்ணுதான் கால்வாய் ஒண்ணுதான். நோ நோ. வாய்க்கால்னா அதிகமான நீரை வெளியேற்றுறது. கால்வாய் அப்படின்னா அங்க அதிகமான நீரை நமக்கு கொண்டு வர்றது, திரும்ப கொண்டு வர்றது. அதாவது மியூச்சுவல், கிவ் அண்ட் டேக். அதே மாதிரி ஆயக்கட்டு பகுதிகள்னா ஒரு ஏரியில இதுக்கெல்லாம் எவ்வளவு நிலங்களுக்கு அது பாசன வசதி தரும் என்கின்ற கூடிய பகுதிகள் இருக்கு. அதே போல இந்த பொது கிணறுகள் எல்லாம் கூட வெட்டி வைத்திருப்பார்கள். அது அவசியத்துக்கு குடிதண்ணீருக்காக மட்டும் பயன்படும். ஏரிங்கிறது பாசனத்திற்காக பயன்படுது. குளம், கிணறு இதெல்லாம் நீரின் தேவையை, நீர் வசதிக்காக. இப்ப போர்வெல் வந்துருச்சு, அதனால பொது கிணறுகள்லாம் இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போர்வெல் வர்றதை பத்தி பிரச்சனை இல்லை. அதுக்காக ஏரி இது மாதிரி இதை காப்பாற்றப்படும். நீங்க நம்ம தான் போர்வெல் வந்துருச்சு, இனிமேல் கிணறு தேவையில்லை, பொது கிணறு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறது வந்து மடத்தனம். ஏரி காப்பாற்றப்பட்டால்தான் நீர், நிலத்தடி நீர் வந்து பாதுகாக்கப்படும். பிறகு நீங்க போர் போட்டாலும் ஆழ்துளை கிணறுகள் நீங்க போடுறீங்க இல்லையா, பைப்பு, அதுக்கு தண்ணீர் வரணும்னா ஆங்காங்கு இருக்கக்கூடிய ஏரிகள் பாதுகாக்கப்படும். அதே மாதிரி நீங்க ஏரியை பார்த்தீங்கன்னா வெறுமனே எல்லாமே ஒரே சமமா இருக்காது. ஏரியினுடைய நடுப்பகுதியில வந்து ஆழமா தண்ணீர் இருக்க மாதிரி வச்சிருப்பாங்க. இன்னொன்னு, பெரும்பாலும் அந்த காலத்துல வந்து அதுக்குன்னு ஒரு சமூகம் இருக்கும். பெரும்பாலும் ஏரியை காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஜாதியோ சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் இருப்பாங்க. அவர்கள் ஏரியை காப்பாத்துறது எல்லாம் பண்ணுவாங்க. அந்த நீரை பகிர்ந்து தர்றது இதெல்லாம் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம இந்த நீரை சேகரிப்பதற்கு வெறுமனே ஏரிகள்ல மட்டும் பண்டைய தமிழர்கள் சேகரிக்கல. பெரும்பாலும் கோயில்கள், அரண்மனைகள், கோட்டைகள் கட்டும் போதெல்லாம் கூட சுற்றி அகழின்னு வச்சிருப்பாங்க. அகழிங்கிறது வந்து நம்ம நினைப்பது பாதுகாப்புக்காக, எதிரி உள்ள வராம இருக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லை, இது ஒரு தண்ணியை சேகரிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு. இன்றைக்கு நீங்க வேலூர் போய் பாருங்க, வேலூர் கோட்டையை பாருங்க, செஞ்சி கோட்டை பாருங்க. நான் சொல்றது பிரம்மாண்டமான கோட்டைகள் இருக்கிற இது. நிறைய மாணவர்கள் இருக்கீங்க, நிறைய பேர் கோட்டையை பார்த்து கூட இருக்க மாட்டீங்க. கோட்டைங்கிறது வந்து ஏதோ சின்னதா இருக்கிறது இல்லை. முக்கியமா செஞ்சி கோட்டையே வாய்ப்பு இருந்தா வந்து பாருங்க. அந்த பிரம்மாண்டத்தை நீங்க உணர்வீங்க. அந்த கோட்டையை சுற்றி அகழி அமைப்பது என்பது இது பாதுகாப்புக்காக மட்டும் இல்லை, அது ஒரு பாதுகாப்பு கூடுதல். உண்மையிலேயே அதுலயும் தண்ணீர் சேகரிக்கலாம். எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கங்கெல்லாம் தண்ணீரை சேகரிப்பது என்று சொன்னால் இப்ப மாதிரி வாட்டர் டேங்க் கட்டுறது இல்லை. எல்லாவற்றுமே சமதளத்துல அந்த குடிமராமத்து மூலமாக, தெப்பக்குளம் மூலமாக எல்லாம் அதை பயன்படுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த ஏரிகள் எல்லாமே சங்கிலி தொடர் ஏரி. அதை உணராம இன்றைக்கு நிறைய பாசன திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது. ஒரு ஏரிக்கு இன்னொரு ஏரியும் பிணைக்கப்பட்டிருக்கிறது. அதை பாதுகாக்கணும். அந்த பிணைப்புகளை, அந்த இணைப்புகளை பாதுகாக்கணும். அதை பெரும்பாலான ஊர்கள்ல சீர்திருத்திட்டாங்க. அதுவும் நவீன பாசன வசதி, நவீன வாய்க்கால்கள் செய்வதாக சொல்லி கெடுத்து விட்டார்கள். அது மட்டும் இல்லாம என்னுடைய உரையினுடைய இறுதி பகுதிக்கு வந்துடுறேன். இன்னும் 2-3 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். நீர்நிலை கட்டுமானங்கள் நமக்கு வந்து ஏரியை மட்டும்தானே சொல்றோம். இன்னும் என்னெல்லாம் இருந்தது தெரியுமா பண்டைய தமிழகத்துல? இலஞ்சி, கயம், சுனை. சுனைன்னா தானாகவே நீர் கசிந்து சிறிய அளவில் தோன்றும் நீர்நிலை. கேணி, கோட்டகம், மலங்கன், மடு, ஓடை, வாவி, சலந்தரம், வட்டம், தடாகம், நளினி, பொய்கை. பொய்கைங்கிறது ஊற்று, இயற்கை நீர் ஊற்று உள்ள நீர்நிலை. குட்டம், குளம், மக்கள் குளிப்பதற்கு, தங்களை குளிர்வித்துக் கொள்வதற்கு. கண்மாய், குட்டை,
குட்டைங்கிறது ஊற்றுக்கள் இல்லாமல் மழை நீர் மட்டும் தேங்கி நிற்கும் சிறு நீர்த்தேக்கம். ஆக சுமார் 18 விதமான நீர் தேக்க அமைப்புகள் பண்டை தமிழர்கள் நீர் மேலாண்மைக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதுவும் இலக்கியங்களில் ஏராளமாக சுட்டப்படுகின்றன. நான் இந்த அளவில் என்னுடைய முறையை முடித்துக் கொள்கிறேன். ஏராளமான எடுத்துக்காட்டுக்களை இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சிலதான் இருக்கின்றன. ஆனால் பண்டைய தமிழகத்தில் ஏராளமாக இருந்தன. அவை பற்றிய குறிப்புகள் எல்லாம் பண்டை தமிழ் இலக்கியங்களில் விரைவி கிடைக்கின்றன. ஒரு இலக்கியம் ஒரு பாடல்ல மட்டுமில்லை, எல்லா பாடல்களும் எல்லா இலக்கியங்களிலும் ஆங்காங்கு இருக்கின்றன. அதன் மூலமாக எந்த அளவுக்கு சீரான மேம்பட்ட ஒரு நீர் மேலாண்மையை தமிழர்கள் வைத்திருந்தார்கள் என்ற குறிப்பு கிடைக்கிறது. அதை நாம் மீட்டெடுக்க வேண்டும். நவீன அறிவியலினால் சீர்கெடுத்து போன பாரம்பரிய நீர் மேலாண்மையை நாம் மீட்டெடுத்து நமக்கு இயற்கை கொடுத்த கொடையாம் மழையை ஒழுங்குபட பயன்படுத்தி நீடித்த வளர்ச்சி என்று சொல்லுகிறோமோ அதற்கு நாம் பங்காற்ற வேண்டும் என்று கூறி இதளவில் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். எதுவும் வினாக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். வாய்ப்பு கொடுத்தமைக்காக மீண்டும் ஒரு முறை அமைப்பாளர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். பண்டைய தமிழர் மேலாண்மை குறித்து ஒரு சிறந்த தகவல்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இப்போது கரிநந்தனா அதை தொகுப்புரையாக கேட்டுக் கொள்கிறேன். A warm and cheerful good evening to one and all present here. I'm Harinandana, leader of Maroon team, here to give the feedback of today's program. For today's program, we have the chief guest as the Mr. Chella Perumal. He's the professor of anthropology department in the University of Pondicherry. He gave a talk on ancient Tamil water management. So our event began at sharp at 3 p.m. With a introductory address by Mr. Mulancheri Mbelayan. He began his talk by greeting everyone in the meet. He told that this program is a continuous program, and ancient Tamil water management is today's topic going to be discussed. And also, water sustainability is one of our research topics. And today's program will help us to know more about the past of water sustainability, and also will help us more in the research. And this is the 5 days program, and the first session of this program is that ecology of Tamil ancient Tamil literature. It was finished at the before days, and next he told about our speaker, Mr. Chella Perumal. That is, he was born on 1958 May 20, and also he told that he was born in May 11, 1958. They are just a few days younger. And also he gave different informations about our speaker and his works. He also he mentioned that he have got many international awards, as well as he have wrote many articles about research articles was published in international levels. He also written 4 research books, as well as more than 40 research essays and articles. And he told that today, for our concept, he is one of the suitable person. And for our research, he will give his talk and the information he shared will give us guidance. He also told that the talk given today is a good opportunity for all the students to go deep into the research. So due to such kind of people, we are still aware of our past. So he also told that this year we have 41 students for offline as young scientists and 51 students online. And for 22 years, we have been taking a theme for research, and books are being published every year. This year also the students will be doing the same, and his talk will be one of the helping or the supporting pillar for it. Then he welcomed the speaker and told him to deliver his talk. Then next our speaker, Mr. Chella Perumal, greeted everyone in the meet. He also told that he's happy about the research taken
undertaken by for many years, and also he thanked for the opportunity. He told that sustainable development is a general topic. So as we know, development can cause many negative effects also. So having a development sustainably will help us more for our society. So always we need to conserve and utilize the natural resources and nature properly in order to have a sustainable development. And today's our topic is ancient Tamil water management, and he told that Tamil Nadu is a humid or a hot climate area, and sometimes water is rare, and rain is one of the main source, and we cannot find rain always, water always, as it is a place which is very hot. And he also told that if you have a systematic use of water, or have clear-cut ideas and methods to conserve our water, we can manage it as well as conserve it. For years, our ancestors have a very good knowledge about the importance of water, and that is why they preserved these water resources as well as water for the present generation. And he also told that in literature we have many of the water methods which is currently not present in our which is not currently in existence. He also told that the rivers, lakes, ponds, all these water resources are not built in one day. It has been the efforts made by our ancient people, our ancestors, through ancient science methods. So but nowadays we have destroyed some of it. And also the ancient literature also talks about water management, importance of water. If you see, if you take any literature, you will find many things about water as well as water management, the importance of water. When we come across many literature, we will find that many of these water methods or water management methods are not present nowadays. And for our main source of water is rain. And when this rain is falling on the ground, they will be running through the ground, and then we will have many water resources which save it. So when we have some management methods, we can increase the groundwater level. Also, we can preserve water. And he also told that about Tolkappiyam. So he was about to say a quote or the words written in Tolkappiyam about the importance of water. As he told, Tolkappiyam is one of the oldest literature we have found, but we cannot say that this is the very first literature in Tamil. Many other literatures have been written, but we couldn't find it. So this is the one of the old literature we have found, and thus we tell it as one of the oldest literature. And he also says that in Tolkappiyam there are many verses or lines about the importance of water. He is he can show some things. And he told that when we people who are interested to know more about such knowledge, they can further go on reading these literature for acquiring more knowledge. And he gave a quote starting with Nilangalil Marungal, and in which the line says that how to conserve water, how to conserve, the ways to conserve, the water methods. He have the quote explains us how to conserve water, how to create create a proper management methods, and many more about the management methods. Then he gave a Tirukkural which starts with Visimbin. And also it also gave us an information about rain is very important, and nature gives us rain. But the most worst thing we are facing now is that people are neglecting it as a thing which is not even valuable. So that is what makes the situation more worse. So according to that Tirukkural, they say that without rain, even a small grass won't be land. That shows how important water is. And he also told that a year without water, we will suffer from water shortage, droughts, and many more. And also he told about another verse in Silappadigaram. The 27 to 29 lines.
It is that Idayudi Perumari, the quote starts with, and it says that saving rainwater is the duty of the king. So even in that ancient times, it was the duty of a king to save water. In the same way, it is in the present world, it is the duty of a government. And he raised the question: isn't it the duty of the government to save these rainwaters and waters resources? Then he told that if there is a proper government, we should water, and then water resources. And then he continued with the quote words in Puran 18th, and he have said that Nilanari Variga Neer Nari Variga. So this means this also told how to approach water management methods. And next he told that not only this literature, many literatures, he mentioned some of the literatures told about how to create rivers and how to manage water. Then he also gave us an idea about the literature not only contains a method which cannot be followed. Literature contains the methods our ancestors followed was written in literature. And he has also said that literature contains everything, as he compared with the market. That is, when we go for market, we will be finding many things, but we choose what we want. In the same way, when literature contains everything, and we need to select what we want. And he also said about Siru Pancham, and it was written by Karya Sar, and saying that how well is important in a place, and as well as the importance of public well. And he told that in olden days, when rain comes, they will be saving these water through various methods. And he told, and also he mentioned that it was the people who will have who used to save these waters or have proper water management, they will be going to the heaven. And he told that the thing missed in that point was that they should have mentioned that people who waste and fail to manage water should go to heaven. So in this present world, we are not even having a proper management of water. And he then told us about about the Erigal that, and he also told that there was a Baratukal built around this Erigal in ancient days. In many places, mostly in every Erigal, you'll be finding Baratukal. And even he mentioned some of the places they have been kept, like Kallakurichi, Viluppuram, and many more places. And now they are not taking much effort about water management. And also he told that after independence, Erigal was not created, if we see. But the thing is, at least we know it need not create these water resources, but instead we can protect what we have. So, and also he mentioned another one important point, that is Migudhiyaga Vellam Padugaka Erigal Iripadu Sirappu. And then he continued with Agananur Padal. So in that also he told about the management, the importance mentioned in it. Also with Manimeghale, the quotes or the lines is mentioned in Manimeghale, which also said about how to not waste water and save it. And many more literature, if you take, you can find many such lines which describes the importance and the use of saving water or rainwater. And he have altogether kept it with taking some lines from every almost some of the literatures. He also said that without drought, if we want to survive without drought, then we need to, it is important to save water. And the only river now present in Tamil Nadu with life river, Jeevanadi, on the only river is Tamirabarani, because already Kaveri, due to some politics, it is also been blocked. So now it is Tamirabarani. And also even many rivers are present in even in dried areas, but we are failing to take care of it.
And then he continued by saying, rivers, how in dried areas, how to return the water from river, which will be sent back to the river from our conserving areas, and how to return back that water from these rivers to the conserving areas. Then that is clearly mentioned and in the ancient Tamil literature. He also said the most of the water management methods present in our ancient days was rare to see now. Basically, it is not there. We will find its absence. And he told that nowadays, though we have eri kulam, kulams, and many other ponds or many things, they are now starting to hide it by destroying it, building buildings over it, and they are covering it with buildings. So we cannot see many of these nowadays. And in village, when in olden days, the village contains many of the water resources, not only kulam or eri, kadal. Not only this, we have many others like kuttai, which is smaller than kulam. So next we have kulam, orani, endal, thangal, karanai, kanmai, kanmai, tangal, eri, nadi, peraru, kadal. So these is the waterways. All these will be having connections with it. And he also told that for a clear area, we need kuttai. And then he told that ancient people very well knew the importance of water. So they made many ways to connect these water resources. And also they saved it, they protected it. So he also said about the reverse process, that is returning the water from rivers. If you see now in Chennai, many of during this rain, many waters pass to the sea and rivers, but they don't care about water at that time. But later, when there is no rain, they suffer from water shortage. So if we are having proper water management, we will have a good standard of living. Then he said about some of the people like Neer Kattiyargal. Their work is all about to take care of the area, the place area, and all the things that surrounds that particular area, like fishing or when there is shortage of water in that particular place, agriculture takes place. So these all is under the control of this particular group of people. So when water management work is taken by the government, it started to become worse because a community, when people are jointly doing it together, it was saved, or it was going in a good flow. And about Karayar, who will be taking care of the eri Karays, and also he told about Kullattu Palargal, who keep the eri cleans. So now that also he also mentioned about Amadayar. It doesn't mean that foolish people, but it means that who will be taking care of that madilgal of these the fortifications of these river water resources, that whether it will be shut or open, taking care of it and maintaining the particular area. He also told about Neer Vettiyargal, who take care of water flowing from the river to the field, and Kumarai Pallargal, who take how many water capacity of a field, how much should be supplied. And also he told that usually in olden days, they will be attacking the riverways or the water resources for a war. If sometimes they were not loyal kings, so some kings will not. They are very afraid to face the king directly, so they will be using such methods. But the poets and many other scholars have said that it is wrong, and we also need to protect our voice. And he told that of the process, one of the process taken place in our ancient literature was even now used for many things. That is, if internationally we are having one waterway river, or one river between two countries, then we will be having the same policy done. And even nowadays,
even in every a particular village or a particular two places is having one river to share, it doesn't mean who is near to the river should take first. And he also told what are the 6 qualities that a king should have in the view of water management. And also he told that he also expect that to do from the government. And he told about the stone carvings in Tamil Nadu. So they have in those stone carvings, they have written how to build a area, how to build wells, how to build ponds. So all these are clearly explained. So not only in literature, in these stone carvings also they have inscriptions have been written, and what punishment should be given for not properly managing this water management. So one such that is that even on the banks of these water resources, for not destroying these fortifications or the water resources, they have kept of gods, so that they have a fear. As we know that we people will our ancient literature or culture, we highly respect God. In order to avoid the destruction of these fortifications or water resources, they have kept the idols and stones of the local gods in particular river banks, so that people will not do it, and instead they will be saving it. Then not only in the ancient times, not only people who go for a war or people who fight and win the war is given greatness, but also the people who conserve water is also given the greatness. And he told about the shape of Eri, that is the 8th day of moon. If we observe the 8th day of the moon, then we can find the shape of Eri. And he also said about the difference between Vaikal and Kalvai. Vaikal means it is letting the water go when there is excess water, and Kalvai is returning back water. And in olden days, they will be having new wells for the drinking water purpose. And if we want water, or if we need to have water and reduce water shortage, then we need to protect these areas. And if you see in the middle of area, the depth of the water will be more. And it is the duty of the community to save water in the ancient days. And not only this area, ponds, wells are there for the conservation of water, but also around the temples or the palaces or this fortifications, there will be a water preserving method called agari. So basically, we only know that it will be helping for us to protect that kingdom or the particular place. But not only that, for protecting or saving or conserving water, it is also important. So that is the olden people never fail to use any opportunity to save these save water. And also they have told the connections between rivers should not be destroyed. Instead, it should be protected. That is also one of the important things to be done. And he told about the 18 types of resources water saving methods in the literature. And many, when we come across each and every literature, we will be finding many methods, but we are not finding it in the present days or present times. And he concluded by saying that we need to utilize rainwater properly. We need to follow the ancient water methods which our ancestors did, and nowadays we fail to do. And also by that we can be the part of a sustainable environment. And he concluded by thanking for the opportunity and thanking everyone, and giving a session of clarifying doubts. In this session, I personally gained a lot of things. I never knew how our ancient our ancestors preserved these waters, and many things was new. The 18 different types of water resources, all about the smaller parts of ponds like Kuttai. All these things was very new to me, and I understand the importance of water when he said. And his talk was really inspirational to me, because
it gave me an motivation that we need to do water conservation. We need to use all the opportunity we can to preserve water. And once again, I thank sir for giving such a wonderful talk as well as inspirational. Sir, utilize all the opportunity I get to conserve water. Thank you, sir. Thank you, everyone. நன்றி ஹரிநந்தனா. மலையாள மொழியை தாய்மொழியாக கொண்ட ஹரிநந்தனா எவ்வளவு உள்வாங்கி இருக்கிறது என்றால் ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ரொம்ப சிறப்பு, நன்றாக இருந்தது. இன்னும் நீ இடையில் அந்த சில பாடல்களை கூட இணைத்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். பரவாயில்லை, சிறப்பு. ரொம்ப இவ்வளவு தூரம் உள்வாங்கி ஆங்கில மொழியை தமிழில் பேசியதை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உடனடியாக சொல்ல வேண்டும் என்றால் கடினமான விஷயம். அத்தகைய பணியை நீங்க சிறப்புடன் செய்திருக்கின்றாய். அந்த வகையில் உங்கள் குழந்தைகள் உங்களை அனைவரையும் நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக ஜான்குமார் சார், என்ன உங்களுடைய அபிப்பிராயம் இந்த நிகழ்ச்சியை பற்றி? ஒரு சின்ன அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். உண்மையிலேயே எனக்கும், பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இது ஒரு அரிய பொக்கிஷமாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில பேராசிரியர் செல்லப்பெருமாள் அவர்களுக்கு நான் உண்மையிலேயே நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி சார். உண்மையிலேயே ஒருவேளை உங்களுக்கு இது பழையதாக இருந்திருக்கலாம். என்னை போன்றவர்களுக்கு, இந்த மாணவர்களுக்கு இது புதியது என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் குளம் தெரியும், குட்டை தெரியும், ஏரி தெரியும். இந்த மூணு தான் தெரியும். குளம், குட்டை, ஏரி, வாய்க்கால், கால்வாய், இதெல்லாம் தான் தெரியும். அதுக்கு மேல இடையில உள்ளதெல்லாம் தெரியாது. அது ஒரு அரிய செய்தி. அடுத்தது இன்னொன்று, இவையெல்லாம் சங்கிலி தொடர்பு கொண்டது, ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருந்தது. தண்ணியை வாங்குவதற்கும் தண்ணியை வழங்குவதற்கும். அது உண்மைதான். அது நம்ம ஊர்களில் பார்க்கல. எங்க ஊர்ல நிறைய குளங்கள் உண்டு, குளங்கள்ல பார்க்கலாம். அதனால என்ன செய்வது, அந்த சங்கிலி தொடர்கள் முதலில் அங்கங்கே உடைக்கப்பட்டன, அடைக்கப்பட்டன. அதுதான் உண்மை. அது அரசர்கள் அன்று வெட்டினார்கள், இன்றைய ஆட்சியாளர்கள் அதை நிரப்பினார்கள், அல்லது ரோடாக மாற்றினார்கள், அல்லது நீர்களிலே நிரப்பினார்கள். அந்த சங்கிலி தொடரும் அதோடு அத்து போனது. அதுதான் உண்மை. அடுத்தது அதுல முக்கியமானது, இந்த நவீன நீர் மேலாண்மை, இப்ப உள்ள விஞ்ஞானம், வளர்ச்சி, இதெல்லாம் உண்மையிலேயே எந்த அளவுக்கு பயன்பட்டிருக்குன்னு பார்த்தா, நம்ம சார் சொன்ன மாதிரி 4 நாள் மழை சென்னை மிதக்கும். அடுத்த 4 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா சென்னை அங்கே இங்கே கேனை கொண்டு திண்டாடும். இதுதான் நவீன விஞ்ஞானத்தின் நீர் மேலாண்மையுடைய அலங்கோலம். ஆனா அதே சமயத்துல பண்டைய இலக்கியங்களில் குறிப்பிட்டபடி பண்டைய தமிழர்களுடைய நீர் மேலாண்மை படி பார்த்தா வருடம் முழுவதும் தமிழ்நாட்டுல தண்ணிக்கு பஞ்சமே இருந்திருக்க முடியாது. ஏனென்று சொன்னால், இந்த ஊரணிகள், இந்த நீர்நிலைகள் எல்லாம் அங்கங்கே இல்லாம போய் அப்புறம் தண்ணி அதுக்கு இடத்துக்கு தான் போச்சு. அழகா நேற்றைக்கு இந்த சென்னை வெள்ளத்தை பற்றி போட்டிருந்தாங்க. நிச்சயமாக தண்ணீர் அதற்கான இடத்துக்கு தான் போச்சது. அந்த தண்ணீர் இடத்துல போய் நம்ம வீடு கட்டிட்டு இருந்ததுதான் தவறு, வெளியே தண்ணீருடைய தவறு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் உண்மை. கண்டுக்காம கவனிக்காம இருந்த ஆட்சியாளர்கள், அதை பயன்படுத்தின அரசியல்வாதிகள், அதில் குறுக்கே புகுந்த ஏழை எளிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு பலனை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். தயவு செய்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தியை எங்களுடைய மாணவர்களுக்கு இப்பவுமே புரிய வச்சது ரொம்ப சந்தோஷம். என்னன்னு சொன்னால், முடிந்த அளவுக்கு ஒருவேளை அவர்கள் கலெக்டராக ஆகாம இருந்தாலும் சரி, அவர்களுடைய நிலையிலே தங்களுக்கு முன்னால் தெரிகிற, தென்படுகிற, தாங்கள் பயன்படுத்துகிற நீர்நிலைகளை அட்லீஸ்ட் பாழாக்காமலாவது இருப்பார்கள் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆழமான கருத்தை நீங்கள் தெரிவித்தீர்கள். நன்றி சார். அதே மாதிரி ஹரிநந்தாவை சொல்லணும். மலையாளத்துல நான் கூட இதை இவ்வளவு அருமையா சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். மலையாளம் தாய்மொழி, தமிழை கேட்டு அதை புரிந்து ஆங்கிலத்துல சொல்றது அது உடனடியாக சொல்றது கொஞ்சம் அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. அதை அருமையாக செய்திருக்கிறார். உனக்கு வாழ்த்துக்கள். மற்ற பிள்ளைகளுக்கும் இது பிரயோஜனமா இருக்கு நண்பரே. நன்றி சார். நன்றி.
அடுத்த சுனில்குமார் சார் ஒரு நிமிடம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். டாக்டர் செல்லப்பெருமாள் சார் ரொம்ப அருமையான ஒரு விஷயம். நம்ம இன்னைக்கு நம்ம எல்லாரும் தண்ணிய பழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லா படத்துல தண்ணி சென்னை அழிஞ்சுது, அங்க போகுது, இங்க போகுது, எல்லா வீட்டுக்குள்ளேயும் போகுதுன்ட்டு. ஆனா வாட் இஸ் மேனேஜ்மெண்ட்? நீர் மேலாண்மையில நம்ம எவ்வளவு தூரம் சிறந்து இருந்துகிட்டு இருந்தோம். அதே மாதிரி நம்முடைய முன்னோர்கள் நீரை பழிக்காமல் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருந்தாங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம இருந்த நாம் இன்னைக்கு 4 நாள் 2 நாள் மழை பெஞ்சா, ஏன் ஒரு நாள் மழை பெஞ்சாலே அந்த மழையை பழிக்கிற அளவுக்கும் மறுநாள் ஜான் ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி வாட்டர் கேனை தூக்கிட்டு ஓடிக்கிட்டும் இருக்கிறோம். அந்த ஒரு காலகட்டத்துல அந்த ஒரு நேரத்துலதான் நம்ம இந்த உங்களுடைய சொற்பொழிவை கேட்க முடிஞ்சது. எங்களுக்கும் எங்க குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் கேட்க முடிஞ்சது. அப்போ எவ்வளவு ஒரு பெருமையான விஷயத்தை நம்ம நம்மளுடைய தவறுகளால், மழையோட தவறோ யாரோட தவறும் இல்லை, அரசியல்வாதிகளோட தவறுன்னு சொன்னாலும், யார் அரசியல்வாதி? நம்ம தான் அரசியல்வாதி. நம்ம தான் அதை சரி பண்ணாம விட்டுட்டோம். நம்மளுடைய தவறால இத இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இந்த அளவுக்கு வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை எப்படியெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணனால உள்ள பலனை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இதை கேட்ட குழந்தைகளும் அவங்க 4 பேர்கிட்ட சொல்லும் போது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல, அப்படி எல்லா இடத்துலையும் இனிமேலாவது இந்த மாதிரி நம்முடைய முன்னோர்கள் காண்பித்து தந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை எப்படி அடுத்த லெவலுக்கு நல்லா இன்னைக்குள்ள காலகட்டத்துல எப்படி கொண்டு போலான்ங்கிறத யோசிக்கிறதுக்கு ஒரு பிஞ்ச் பாயிண்ட், அந்த பிரைன் பிஞ்சா உங்களுடைய டாக் இன்னைக்கு இருந்ததுங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக இந்த குழந்தைகள் பெரிய ஆட்களா வளரும் போது அவங்க டிசிஷன் எடுக்கக்கூடிய இடங்களுக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த ஒரு மாற்றம் வருங்கிறதுல பயங்கர நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் உண்டு. அது நடக்கும் என்று நம்புவோம். டாக்டர் செல்லப்பெருமாள் சார் ரியலி நைஸ், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் ஆக்சுவலி நான் இன்னைக்கு இதை கேட்கக்கூடிய இடத்துல இல்லை, ஆனா லியோன் ஷாஜன் ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணுனா, தேங்க்யூ லியோன் ஷாஜன், நீ கேட்டுட்டு இருக்கிறேன்னு தெரியும், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த இல்லைன்னா நான் இதை மிஸ் பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்கு அருமையா இருந்தது. ரொம்ப நன்றி சார், வணக்கம். சரி, விக்ரம். விக்ரம் உண்டா? இல்ல. சரி, பரவாயில்ல சார். உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா சார்? செல்வபெருமான் சார், நிறைய இல்ல, ரொம்ப சந்தோஷம். நிறைய குழந்தைகள் கேட்டது, அதை நல்லா உள்வாங்கிட்டு இவ்வளவு குயிக்கா திரும்ப ஆங்கிலத்துல ரீப்ரொடியூஸ் பண்ணது, அதோட உங்களை போன்ற ஆசிரியர்கள் எல்லாரும் நல்ல கருத்துக்களை சொன்னது, இது வெறுமனே அறிவார்த்தமா மட்டும் இல்லாம எதிர்காலத்துல நமக்கு ரொம்ப பயனளிக்கக்கூடியதா குழந்தைகளுடைய மனசுல போய் அவர்கள் செயல் ஊக்கம் பெற்று அவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை செயல்படுத்துவார்கள்ன்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதனால எனக்கு திரும்பவும் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். உங்களுடைய பணியை சிறப்பா செய்யுங்க. என்னுடைய ஒத்துழைப்பு எப்பொழுதும் உண்டு. எப்போ நீங்க கேட்டாலும் என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறேன். நன்றி சார். குழந்தைகளை நீங்க அருமையா உள்வாங்கியிருப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என்னென்னு சொன்னால், நீங்கள் அறிக்கை எழுதுறதை பார்க்கின்ற போது அந்த அறிக்கையை சிறப்பு செய்கிறீர்கள். சில பாடல்கள் நீங்கள் அந்த தொடக்கத்தை எழுதி வைத்திருக்கிறீர்கள் சொன்னால் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, அந்த பாடல்கள் கிடைக்கும். அதை கூட சேர்த்து அறிக்கையில மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா உடனடியாக சொல்றது வராது. புறநானூறு சங்க இலக்கியங்கள் எல்லாம் உடனடியாக நீங்க தொடர்ச்சியா எழுதுறதுக்கு முடியாது, ஃபாஸ்டா எழுதுறதுக்கு முடியாது. அந்த ரீதியில நீங்க அதை முதல் வார்த்தையில் குறிச்சு வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போடுங்க, அது ஆட்டோமேட்டிக்கலா உங்களுக்கு கிடைக்கும். அந்த பாடலையும் சேர்த்து நீங்க இந்த இதுல அறிக்கையில எழுதுங்க. சரியா?
நன்றி. ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நாம் சந்தித்தோம். இன்னும் தமிழறிஞர்கள் 2-3 நாட்கள் பேச இருக்கின்றார்கள். அதை எல்லாத்தையும் பங்கு கொள்ளுங்க. இன்னைக்கு மாலை IIST இருந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜி 6 மணிக்கு உரை இருக்கிறது. அதை நீங்கள் கேட்டு குறிப்பெடுத்து சிறப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு இந்த நல்ல வாய்ப்பை சிறப்பான முறையில் முடித்த முனைவர் செல்வ அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.